நான் தலைவி நேற்று லேட் ஆயிடுச்சுன்ட்டு இன்னைக்கு பறந்து வந்துட்ட வளர். நீ தான் ஃபர்ஸ்ட் போனி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கொஸ்டின்ஸ் ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்கிறது? நான் எடுத்து எதுல ஏன் அதிகமா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல ஒரு 15-16 கொஸ்டின் ஆச்சும் இருக்கணும். அக்கா, உங்களின் கடமை உணர்ச்சிக்கு வீர வணக்கம். வரமாட்டேன்னு நினைச்சிருப்பியோ? இன்னும் கொஞ்சம் கவனமா நினைச்சேன், சொல்ல மாட்டேன். எல்லாரும் அக்கா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அது நீங்க ஃபர்ஸ்ட் நான் உணரணும். நீ ஒரு கேண்டிடேட் விட்டு தள்ளி விட்டுறலாம்னு நினைக்கிற, அடுத்து ஓவராலா போட்டு தரலாம்னு நினைக்கிற. அப்படி அப்படி கிடையாதுக்கா. சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். 2021 எக்கனாமி. கேரளங்க போட்டோ எடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, ஸ்டார்ட் பண்ணும். சரி, கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை த சென்ட்ரல் பேங்க். அப்பாயிண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுது. அப்பாயிண்டட் பை, சரி, ஒரு ஸ்பெசிஃபிக் வச்சுக்கலாம். சரி, அடுத்தது the certain provisions in the constitution of India is given the central government a right to issue a direction to the RBI in the public interest. Certain provisions of the constitution of India even தான் give the central government the right to issue a direction to the RBIக்கு வந்து டைரக்ஷன், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டைரக்ஷன் கொடுக்கலாம்னு கான்ஸ்டியூஷன் நம்ம படிச்சதே கிடையாது. சரியா? கவர்னர் ஆஃப் RBI draws his power from RBI Act. சரியா? இங்க வந்து பவர் வந்து RBI ஆக்டுல இருந்து வாங்குறாங்க. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. டிஸ்பைட் இட்ஸ் ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட், அது வந்து கரெக்டாக உள்ளது. ஸோ இந்த கொஷின் நல்ல கொஷின். சரியா? கான்ஸ்டியூஷனால இந்த கொஷின் எடுத்திருக்கோம். வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் த கேஷுவல் ஒர்க்கர் எம்ப்ளாய்டு இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். சரி, கேஷுவல் ஒர்க்கரை வச்சு கேட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம். ஜாயின் பண்ண எடுத்துட்டியா? டன் டன் டன்.
கேஷுவல் ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய்ட் இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். சரி, ஆல் கேஷுவல் ஒர்க்கர்ஸ் ஆர் என்டைட்டில்டு ஃபார் எல்லா கேஷுவல் ஒர்க்கரும் என்டைட்டில் ஃபார் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் கவரேஜ். சரி, எல்லா கேஷுவல் ஒர்க்கரும் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கவரேஜுக்கு கவர் ஆகுறாங்க. சரி, இது ஒன்று வச்சுக்கலாம். ஆனால் ஆல் கேஷுவல் ஒர்க்கர் எம்ப்ளாய்மெண்ட் ஃபண்ட் கவரேஜ் இது ஃபண்டுக்கு போகிறாங்க. சரி, ஆல் கேஷுவல் ஒர்க்கர்ஸ் ஆர் என்டைட்டில்டு ஃபார் ரெகுலர் ஒர்க்கிங் ஹார்ஸ் அண்ட் ஓவர் டைம் பேமெண்ட்டும் இதுக்கும் இது வந்து சரி. ஆல் கேஷுவல் ஒர்க்கர்ஸ் வந்து என்டைட்டில் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டு ஆல் கேஷுவல் ஒர்க்கர்ஸ்னு போட்டிருக்காங்க. ஆர் என்டைட்டில் ஃபார் த ரெகுலர் ஒர்க்கிங் ஹார்ஸ் அண்ட் ஓவர் டைம் பேமெண்ட். இது ரெண்டுத்தையும் வச்சுக்கோ. ரெண்டுமே ஆல் கேஷுவல் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே பொருந்தமான ஒரு பெனிஃபிட் மாதிரி ஒரு கேஷுவல் ஒர்க்கரோட எம்ப்ளாயி இந்த லா படி என்ன சொல்லுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரி, இது ரொம்ப ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸான டெக்னிக்கல் கொஸ்டின் மாதிரி இருக்கு. த கவர்மெண்ட் கேன் பை நோட்டிஃபிகேஷன். கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வழியா ஸ்பெசிஃபைஸ் தட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சில இண்டஸ்ட்ரீஸ் ஷால் பே வேஜஸ் ஒன்லி த்ரூ பேங்க் அக்கௌண்ட் மட்டும் தான் பண்ணலாம் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணலாம். கவர்மெண்ட் பண்ணலாமா கேட்டால் பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு எல்லா அத்தாரிட்டியும் இருக்குது. ஏன்னா வந்து ஸ்டேட் ஓகே சாவர்னிட்டி இது கரெக்டுன்னு வச்சுக்கலாம். இப்போது எல்லா கேஷுவல் ஒர்க்கரும் என்டைட்டில் ஃபார் ரெகுலர் ஒர்க்கிங் ஹார்ஸுக்கு வந்து ரெகுலராக ஒர்க்கிங் ஹார் அண்ட் ஓவர் டைம் பேமெண்ட்டுக்குன்னு போனோம்னா எல்லா கேஷுவல் ஒர்க்கருக்கும் ஒரே மாதிரி தான். ஏன்னா பிகாஸ் இந்தியா இஸ் ஆல்சோ ஏ பார்ட் ஆஃப் ஐஎல்ஓ கன்வென்ஷன்ஸில் ஒரே மாதிரி வேலை தருவோம், ஒரே டைமில் தருவோம், எல்லாமே ஒன்று தான் தருவோம். அப்படி இல்லை நம்ம ஓவர் டைம் கொடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி காம்பன்சேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது ஓகே. ஆனால் எல்லா கேஷுவல் ஒர்க்கர்ஸுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் பெனிஃபிட் கொடுக்குற அளவுக்கு நம்ம இன்னும் பெரிய லெவலில். ஏன்னா என்ன சொல்லுவோம், ஆர்டிகல் 41ன்றது இன்னும் டிபிஎஸ்பியில் நான் ஜஸ்டிஸபிளாக இருக்குது. இது புரிஞ்சா? அப்படி இல்லைனாலும் இது மாதிரி ஆல் அப்படின்ற வர ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒன்று கரெக்ட் ஆகுது. யூ ஹாவ் டு பிக் இட் அவுட் ஒன். ஸோ இது ஒரு நல்ல டைப் ஆஃப் கொஸ்டின். ஆன்சர் 213 தான்க்கா. கன்ஃபார்மா? அக்கா அந்த கேஷுவல் ஒர்க்கர்ஸ் வந்து 10 or 20 அந்த ரேஞ்ச் உள்ளவங்க, அதுக்கு மேல உள்ள இதுக்கு தான் கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு கிரைட்டீரியா இருக்குக்கா, எல்லாருக்கும் கிடையாது. ப்ராவிடென்ட் ஃபண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னாலே பர்மனெண்ட் எம்ப்ளாய்க்கு தான் தருவாங்க. ப்ரொபேஷன் பீரியடுக்கே தருவாங்களான்றது தான் சில டவுட் தான். அந்த மாதிரி கேஷுவல் ஒர்க்கர்ல அவங்க அந்த மாதிரி பயங்கரமான ப்ராவிடென்ட் ஃபண்டுன்றது ரொம்ப லீகலைஸ்டு ஃபார்ம். சரி, விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டெப் இஸ் மோஸ்ட் லைக்லி டு பி த இது நிறைய இந்த மாதிரி நிறைய மோஸ்ட் லைக்லின்னு பார்த்துருக்கோம். அப்படின்னா என்னன்னா இதில் இருக்கிறது எல்லாமே இருக்கு, ஆனால் அதுலேயே மோஸ்ட் லைக்லி அப்படின்றத பார்க்குறோம். ஸோ டைம் ஆஃப் எக்கனாமிக் ரெசெஷன் ஸ்டெப் எடுப்பேன் மோஸ்ட் லைக்லி டு பி டேக்கன் அட் டைம் ஆஃப் எக்கனாமிக் ரெசெஷன். சரி, எக்கனாமிக் ரெசெஷன் நடக்குதுன்னா டாக்ஸ் கட் பண்ணணும். டாக்ஸ் கட் ரேட் அக்கம்ப்ளிஷ்டு பை த இன்க்ரீஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே, இன்க்ரீஸ் இன் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த பப்ளிக் ப்ராஜெக்ட். இன்க்ரீஸ் இன் த டாக்ஸ் ரேட் accompanied with reduction in the tax interest. reduction in the expenditure. எல்லாத்தையும் எக்ஸ்பெண்டிச்சர் கட் பண்ணுறேன், இங்கேயும் எக்ஸ்பெண்டிச்சர் கட் பண்ணுற மாதிரி டாக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இங்கே டாக்ஸ் ரேட் கட் பண்ணுறது ஓகே, ஃபண்டு நிறைய உள்ள போகுது. ஆனால் அதே டைம் இன்க்ரீஸ்ன்றது இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் இது தூக்கிடலாம். இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான், விட்டுடலாம். ஸோ இங்கே பார்க்கலாம். அதர் திங்ஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. த மார்க்கெட் டிமாண்ட் ஃபார் குட்ஸ் மைட் இன்க்ரீஸ் தான் ஃபார் எ குட் மைட் இன்க்ரீஸ். எல்லாமே நார்மல் அன்சேஞ்ச்டு. மார்க்கெட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு, அதர் திங்ஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. மார்க்கெட் டிமாண்ட் ஆஃப் எ குட்ஸ் மைட் இன்க்ரீஸ். எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? சப்ஸ்டிடியூட் இன்க்ரீஸ் ஆர் ப்ரைஸ் ஆஃப் எ சப்ஸ்டிடியூட் இன்க்ரீஸ், ப்ரைஸ் ஆஃப் எ காம்ப்ளிமெண்ட் இன்க்ரீஸ். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும். ரெண்டுமே கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட். இஃப் த குட்ஸ் ஆஃப் எ இன்ஃபீரியர் குட் த குட் இஸ் அன் இன்ஃபீரியர் குட் அண்ட் இன்கம் ஆஃப் எ கன்சூமர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட் டிமாண்ட் மைட் இன்க்ரீஸ். ப்ரைஸ் ஃபால் ஆச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஓகேவா? நம்ம கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்டை சரி பார்க்கலாம். 4 கன்ஃபார்மாக இருக்கணும். அப்போது இப்போ மேலைக்கு வரலாம். சப்ஸ்டிடியூட் குட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் ஆஃப் த சப்ஸ்டிடியூட் குட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? காம்ப்ளிமெண்டரி குட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகுமா? காம்ப்ளிமெண்ட் அது கூட சேர்ந்து தானே வரப்போகுது. அதனால காம்ப்ளிமெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. இதோட சப்ஸ்டிடியூட்டோட குட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த குட்டோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது. மற்றதெல்லாம் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் விட்டுரு. சப்ஸ்டிடியூட் இருக்கான், இங்கே ஒரு நார்மல் குட் இருக்கான். இவன் சப்போஸ் சப்ஸ்டிடியூட் இன்க்ரீஸ் ஆனானா இவனோட டிமாண்டும் ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆகும். காம்ப்ளிமெண்ட்ன்றது அவன் கூட சேர்ந்து ராகுல் இல்லடா ஒரு நிமிஷம். இப்போ வந்து நீ பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ரெண்டு வச்சுக்கோ. இப்போ வந்து ஹார்லிக்ஸோட ரேட் வந்து அதிகமாச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி பூஸ்டுக்கு தான் போவாங்க. ஸோ அந்த இதுதான் சப்ஸ்டிடியூட்ன்றது வந்து இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்றது. இப்போ மில்க் அண்ட் ஹார்லிக்ஸ்ன்றது வந்து காம்ப்ளிமெண்ட்.
அப்படி வெல்த் இருக்கும்போது காம்ப்ளிமெண்ட் அதிகமாகுது அப்படின்னும்போது நமக்கு வந்து டிமாண்ட் இந்த இடத்துல குறையும். அந்த ஹார்லிக்ஸ் கரெக்ட். வாங்குறதே குறையும். அப்போ வந்து நமக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அதனால இது வந்து செகண்ட் வந்து கிடையாது. யா சரி. இப்போ 2 கன்ஃபார்ம் ஆயிடுச்சா சார்? அதில் வந்து 1 எடுத்துக்கலாம். 1 4 கன்ஃபார்மாக இருக்கிறது இது இருக்கு. இப்போ 3 இருக்கா? குட் இஸ் அன் இன்ஃபீரியர் குட். அந்த குட் வந்து இன்ஃபீரியர் குட்டாக இருந்து கன்சியூமரோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் கூடுமான்னு கேட்டால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் டைரக்ட் லிங்கேஜஸ் இல்லைன்றத நம்ம வந்து சிடிஎஸ்ல கற்றுக்கிட்டது. எப்படி எலிமினேட் பண்ணுறது? இன்னொன்னு என்னன்னா அந்த அதேதான் சேம் கெரோசின் தான். கன்சியூமரோட இன்கம் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இன்ஃபீரியர் குட் வாங்க மாட்டாங்க, டிமாண்ட் இருக்காது. அதெல்லாம் இதுதான் நம்ம சிடிஎஸ் ஏபிஎஃப்ல அங்கே கற்றுக்கிட்டது. ஸோ அது இந்த மாதிரி டைரக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் அங்கே பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல கொஸ்டின் இது. சரி, அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் பற்றி கேட்டிருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் இன் இந்தியா. சரி, தே ஆர் சூப்பர்வைஸ்ட் அண்ட் ரெகுலேட்டட் பை த லோக்கல் போர்டு சூப்பர்வைஸ்ட் அண்ட் ரெகுலேட்டட் ரெண்டுமே சொல்கிறாங்க. லோக்கல் போர்டு செட்டப் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த மாதிரி சூப்பர்வைஸ்டு இப்படின்னு சொன்னாலே பேங்க் எல்லாமே கிட்டத்தட்ட ஆர்பிஐங்க. சரியா, அதனால் எடுத்துருங்க. தே கேன் இஷ்யூ ஈக்விட்டி ஷேர் அண்ட் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர். தே கேன் ரெண்டு ஸ்பெசிஃபிக்கான ஒரு 2 காம்ப்ளிமெண்ட்ஸ் 2 ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோ. அண்ட் தே வேர் ப்ராட் அண்டர் த பர்வீவ் ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் த்ரூ த அமெண்ட்மெண்ட் வழியாக இதை தூக்கிட்டு உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே கொண்டு வந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் இருக்குது. அது கரெக்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ செட்டப் பை அப்படின்றது மட்டும் தான் பிரச்சனை. ஓகே, ப்ராட் அண்டர் த அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சரி, இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட் ஈல்ட் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த ஃபாலோயிங். சரி, பாண்ட் ஈல்டு இந்தியன் கவர்மெண்ட்டோட பாண்ட் ஈல்டு எதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்படுகிறது அப்படின்னு கேட்டால் இட் இன்க்ளூட்ஸ் போஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அவ்வளோதான். இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது ரெண்டுமே நடக்கலாம். சரி, ஆக்ஷன்ஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபெடரல் ரிசர்வ் ஏதாவது மாற்றுறதுனால இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னா ஆப்வியஸ்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். பாசிட்டிவ் நெகட்டிவ் வாட் எவர். ஆக்ஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஆக்ஷன்னால நடக்குது. இன்ஃப்ளேஷன் அண்ட் ஷார்ட் டர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்னால நடக்குதுன்னா அதுவும் நடக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே நடக்குது. அவ்வளோதான். ஆனால் நம்ம இதையும் பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம். இங்கே ஆக்ஷனு இங்கே ஆக்ஷனே வச்சுக்கோ. ரெண்டுமே நடக்கலாம். ஆனால் இன்ஃப்ளேஷன் ஷார்ட் டர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? பாண்ட் ஈல்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஈல்டு. இல்லை சாரி, தப்பா சொல்லிட்டேன். பாண்ட் ரேட் is equal to bond price inversely proportional to yield. இன்ஃப்ளேஷன் அதிகமானா பாண்ட் ஈல்டு கம்மியாகும். அதான் இப்போ ப்ரைஸ் வச்சு லிங்க் பண்ணணும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, பாண்ட் இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சுன்னா பாண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பாண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஈல்டு கம்மியாகும். அவ்வளோதான். அப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா பாண்ட் ஈல்டு கம்மியாகும். அவ்வளோதான். அதாவது மக்கள் வந்து பாண்டுக்கு பதிலாக வேற எதுக்காவது வந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது ரிட்டர்ன் ஆன் த பாண்ட் வில் டெக்ரீசஸ். அதுதான் வந்து அந்த மேட்டர் பாண்ட் ஈல்டு. நீ பாண்ட் ரேட் ஈக்குவல் டு பாண்ட் பிரைஸ் அது எப்படி போட்ட? பாண்ட் ரேட்ன்றது பாண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதான் மேட்டர். அதான் சொல்லுவாரு. ரேட்னா நீ என்னடா சொல்ல வர? ரெண்டுமே ஒண்ணுதானடா, ரேட்டும் பிரைஸும். இன்ட்ரெஸ்ட் ரேட் பாண்ட் பிரைஸ் 100 ரூபான்னு ஓகே வச்சுக்கோங்க. அதோட ரேட் 5%. ரேட் இன்க்ரீஸ் ஓகே. ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு ரிலேஷன் கரெக்டா புரியுதா? 100 ரூபா இப்போ பாண்ட் பிரைஸ் 105 ரூபானா அதே 5% கூட கொடுக்கணும்ல 5%ன்றது. ஓகே, அதனால பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றேன். அப்புறம் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் என்ன சொன்னேன்? இன்வெர்ஸ் ரிலேஷன் பாண்ட் ஈல்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா பாண்ட் ஈல்டு வந்து கம்மியாக இருக்கும். அதாவது என்னன்னா ரிட்டர்ன் பாண்ட் ஈல்டுன்றது ரிட்டர்ன் ஆன் பாண்ட்ல இருந்து எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படின்றத பொறுத்து. The effects of deflation of a currency is that it necessarily deflation of a currency is that it necessarily effect of deflation devaluation. என்ன நடக்கும்? improve the competitiveness of a domestic export in the foreign market. இது அப்படியே டைரக்டான ஸ்டேட்மெண்ட். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதே ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட்டேஷன் ஸ்டேட்மெண்ட்டை இன்க்ரீஸ் இந்த ஃபாரின் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இங்கே இம்ப்ரூவ் இந்த
ட்ரேட் பேலன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுமா இல்லையான்றது எவிடன்ஸ் கிடையாது ட்ரேட் பேலன்ஸு. ஆனால் காம்படிட்டிவ்னஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நம்ம படிச்சது. டொமஸ்டிக் கரன்சி வந்து டிக்ரீஸ் ஆகுன்றது நம்ம படிச்சது. அதனால இது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இம்ப்ரூவ் த ட்ரேட் பேலன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுமா இல்லையான்றது நீ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் எவ்வளோ பண்ண போறன்றதை பொறுத்து. அதனால டேரக்டாக நம்மளால சொல்ல முடியாது டிவால்யூஷன் பண்ண இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால ஒன் ஒன்லி போட்டுறேன். சொல்ல முடியாத நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம்ல, ரீசனிங்ல சால்வ் பண்ண சொல்ல முடியாது, எதையும் எடுக்க முடியாதுன்ட்டு. அதனால சொல்ல முடியாது, அப்படியே எடுத்துட்டேன். ஒரு நிமிஷம். சரி. Which one of the following affects the creation of black money in India? In India, has main cause of worry to the government. என்னாச்சு? செவன்த் பார்க்கல. செவன்த் கொஸ்டின். ஓ சாரிங்க, பார்க்கல. which of the above can be included in the foreign direct investment? எது அதெல்லாம் can be included? இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். கேபிட்டல் ஆர் ரெவன்யூ அப்படின்றத பிரிக்கிறோம். ஸோ எக்கனாமியில் என்னென்னு பார்த்தோம், கேபிட்டல் ரெவன்யூ பிரிக்கிறோம். குவாலிட்டி குவான்டிட்டின்னு நேற்று ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் இந்த 2 டைமென்ஷன்ஸில் நம்ம ஆர்டோ நோட் எடுக்கிறோம். இதில் பார்க்கலாம். ஃபாரின் டைரக்ட் கன்வெர்டபிள் பாண்டு ஓகே. ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் சர்டைன் கண்டிஷன்னாலே FDI இருக்கா? இதை தான் அங்கே இன்னொரு வாட்டி கேட்டிருந்தாங்க. சர்டைன் லிமிட்டெட் நெசசரி லிமிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே. குளோபல் டெபாசிட்ஸை பற்றி பேசுகிறாங்க. நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் டெபாசிட், இது 2 டெபாசிட். இது மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட். கன்வெர்டபிள் பாண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இது 2 மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் கேன் பி என்னத்துல குளோபல் பிரச்சனை? டெபாசிட் ரிசர்வ்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே செக் பண்ண வச்சுக்குவாங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் ஒரு வச்சுக்குவாங்க. கம்பெனி. ம். அப்போ எக்ஸ்டர்னல் டெபாசிட்ன்றது ஒரு இதுவா கன்சிடர் பண்ணப்படாது. நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் டெபாசிட்ங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் வந்துரும்டா. ஜன்னக்கா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் இல்லைனா ஒரு எலிமினேஷன் மெத்தடுக்கு என்ன சொல்கிறேன், எவ்ரி திங்ஸ் கம்மிங் அவுட் டைரக்ட்லி கம்மிங் அவுட் ஃப்ரம் த ஃபாரின். இது மட்டும் இன்டைரக்ட்லி கம்மிங் ஃப்ரம் த ஃபாரின். நான் ரெசிடென்ட்ன்றது கன்சிடர் டு பி சிட்டிசன் இல்லை, அதனால இன்டைரக்ட்லி கன்சிடர். அந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒன்னோட யூஸ் பண்ணலாம். இது ஷேர் வேல்யூ வச்சு நீ பாரு. கன்வெர்ட்டபிள்னா அது வந்து பாண்ட் டு ஷேரா கன்வெர்ட் பண்ண முடியும். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து 10%க்கு மேல போனா அவங்க வந்து FDI கன்சிடர் பண்ணுவாங்க. குளோபல் டெபாசிட் ரிசிப்ட்ஸ் வந்து நம்மளுடைய கம்பெனி ஷேர்ஸ் வந்து இன்னொரு கண்ட்ரியில போய் விற்பாங்க. இது 3மே ஷேர்ஸ், இது மட்டும் தான் டெபாசிட். அதான் எக்ஸாக்ட்லி. நீ அதுக்கு உனக்கு லிட்டரல் மீனிங் தெரியணும்ல, குளோபல் டெபாசிட் ரிசிப்ட்ஸோட லிட்டரல் மீனிங். அதுக்கு மேலே உனக்கு தெரியாத வேற வார்த்தை வச்சானா என்ன பண்ணுவேன்? இதே மாதிரி வேற வார்த்தை வச்சானா என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது. அது லிட்டரல் மீனிங் தெரியலனா இப்படி போ. டைரக்ட்லி கம்மிங் ஃப்ரம் ஃபண்ட் ஃப்ரம் ஃபாரின். திஸ் ஒன் இஸ் இன்டைரக்ட்லி கம்மிங். அந்த மாதிரி சொல்றேன். இது அதுவும் டைரக்டா தான் வரும். ஒரு ரெமிட்டன்ஸ் அவங்க வந்து அவங்க டெபாசிட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதுதாங்க, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஆக்சுவலா இதுல 3 அக்கௌண்ட் இருக்கு. 1 2 3 3 அக்கௌண்ட் சொல்லுவாங்க. அது நம்ம டீடைல்ஸ் தேவையில்ல, விட்டுரு. சரி, நம்ம சும்மா எலிமினேஷன் கண்டெஸ்ட் மெரிட் ஆஃப் த கொஸ்டினோட எலிமினேஷன் மெத்தட் மட்டும் பார்த்துக்கலாம். சரி. which of the following affects the creation of black money in India? எதுல affect the creation of black money in India has main cause of concern? கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய வரிங்க. ஸோ எப்படி எது ஒரு பெரிய வரியா இருக்கும்? டைவர்ஷன் ஆஃப் ரிசோர்சஸ் டு த பர்ச்சேஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் லக்ஸரி ஹவுசிங். ஸோ இங்கே வந்து டைவர்ட் ஆகுது அப்படின்றது ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன். ஆனால் ரியல் காஸ் ஆஃப் கன்சர்ன், பெரிய கன்சர்ன், மெயின் காசு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது பெருசாக தெரியல எனக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் இன் அன்ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் பர்ச்சேசஸ் ஆஃப் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் அண்ட் இதில் அன்ப்ரொடக்டிவாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றது ஒரு பெருசாக தெரில. லார்ஜ் டொனேஷன் டு த பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் growth ஆஃப் ரீஜனலிசம்ன்றது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பிரச்சனை, ஏன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பிரச்சனை? சரி. லாஸ் ஆஃப் ரெவன்யூ டு த ஸ்டேட் எக்ஸ்செக்கர் டியூ டு த டாக்ஸ் எவேஷன், இது கன்ஃபார்மாக ஒரு பெரிய பிரச்சனை தான். கம்பேரிட்டிவ்லி இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை இதுதான். அதுதான் எஃபெக்ட் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் பிளாக் மணி வந்துச்சுனாலும் அதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. சரி. which of the following is likely to be the most inflationary? likely to the most inflationaryனா எல்லாமே இன்ஃப்ளேஷன் ஆகும். அதில் ஹையஸ்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி அப்படியே ரிப்பீட்டேஷன் கொஸ்டின். ரீபேமெண்ட் 2019ஓட ரிப்பீட்டேஷன் இது. ஓகேவா? ரீபேமெண்ட் ஆஃப் பப்ளிக் டெப்ட், borrowing from the public to the finance budget deficit, borrowing from the bank to finance the budget deficit, or creation of new money. இருக்கிறதுலே எல்லாமே இன்ஃப்ளேஷனரி தான். இருக்கிறதுலே மோஸ்ட் எதுன்னு கேட்குறாங்க. இதை தவிர இது ரெண்டுமே இன்ஃப்ளேஷனரி. இருக்கிறதுலே மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரி. இது அப்படியே ரிப்பீட்டேஷன் கொஸ்டின் அங்கேருந்து எடுத்தாச்சு. ஓகே. மணி மல்டிப்ளையர் இன் எக்கனாமி இன்க்ரீசஸ் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? எப்போ வந்து மணி மல்டிப்ளையர் இன்க்ரீஸ் ஆகும்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்குறாங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மணி மல்டிப்ளையர் இன்க்ரீஸ் ஆகும் வச்சுக்கலாம். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மணி மல்டிப்ளையர்
மணி வந்து வெளியே பம்ப் பண்ண மாட்டாங்க, மணி மல்டிப்ளையர் கம்மி ஆயிடும்னு வச்சுக்கலாம் இதை. சரி, இன்க்ரீஸ் இந்த ஸ்டாட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அந்த பேங்க், இதுவும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா மணி வெளியே போகிறது கம்மியாகும். இன்க்ரீஸ் இந்த பேங்கிங் ஹேபிட் ஆஃப் த பீப்புள், இது வந்து பேங்கிங் ஹேபிட்னாலேயே இதை நடக்குதுன்றாங்க. நம்ம டேரெக்டாக இன்க்ரீஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. பாப்புலேஷன் தூக்கிடு, அப்போது இது ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகுதுன்னா இது மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். பேங்கிங் ஹேபிட், மணி மல்டிப்ளையர் அப்படின்றது டெபாசிட்ஸ் அண்ட் லோன்ஸ் அப்படின்னு கனெக்ட் பண்ணலாம். இது ரெண்டு இது தெரில அப்படின்னா கூட இது ரெண்டுத்துக்கு டிக்ரீஸ்ன்னு போட்டுட்டு எலிமினேட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எடுக்காதீங்க, நிறைய கொஸ்டின் இந்த மாதிரி ஆப்ஷன் வைக்கிறாங்க. பாப்புலேஷன். So with reference to the Indian economy, demand pull inflation can be caused or increasedனே சொல்றாங்க. increased எப்பப்பெல்லாம் வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். சரி, எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணாங்கன்னா டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பான்ஷன் பண்ணாங்கன்னா இன்ஃப்ளேஷன் நடக்கும். அது டிமாண்ட் புல்லோ மணி நிறைய கொடுக்குறாங்கன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுதுல. ஓகே, வச்சுக்கலாம், சும்மா வச்சுக்கலாம். ஃபிஸ்கல் ஸ்டிமுலை மூலியம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வேஜஸ்ன்னு தனியாக சொல்கிறாங்க, இது தனியாக வச்சுக்கோ. இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் பண்ணிட்டாங்களா, அது இண்டெக்ஸ் பண்ணிட்டு ஒரு வேஜஸ் பண்ணாங்கன்னா அது இன்க்ரீஸ் பண்ணுமா? இண்டெக்ஸ் பண்ணிட்டாங்களா, அப்படி எப்படி இன்க்ரீஸ் பண்ணும், சும்மா வச்சுக்கலாம். அதை ஹையர் பர்ச்சேசிங் பவர் ரொம்ப அதிகமாச்சுன்னா டிமாண்ட் எப்பயுமே அதிகமாக இருக்கும், அப்போ கூட இன்ஃப்ளேஷன் வரும். ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால வருமா? இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசிக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதும் கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட். அப்போ இது கரெக்டாக, இது தப்பு. ஓகேவா? ஸோ வில் கோ வித் 5 எலிமினேட் பண்ணுவோம். அது ஏன் தப்புன்னு பார்க்கலாம். 3 ஆக்சுவலாக வேஜஸ் கன்சர்ன் வித் காஸ்டபிள் இன்ஃப்ளேஷன், இது ஒரு கான்செப்ட். சப்போஸ் இந்த கான்செப்ட் தெரியலனா இது மெரிட் ஆஃப் த கொஸ்டின் ஆட் அவுட் பண்ணுறதுக்கு இதான் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி இன்ஃப்ளேஷன் டிமாண்டபிள் இன்ஃப்ளேஷன் கன்சிடர் பண்ணப்படும், அவ்வளோதான், வராது. இல்லைனா வேஜஸ் வந்து கண்டிப்பாக காஸ்ட்ஃபுல் வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா இதை எலிமினேட் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா இண்டெக்ஸ் பண்ணிட்டாலே எந்த இன்ஃப்ளேஷன்லையும் வராது ஆக்சுவலாக. சரி, வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியாவை பற்றி டேரெக்டாக கேட்டிருக்காங்க. இந்த கொஷினையும் ஒரு ஃபேக்டராக கன்சிடர் பண்ணிக்கோங்க சால்வ் பண்ணும்போது. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியானே பெருசாக கேட்டிருக்கானுங்க. சரி, இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு போல இருக்கு. என்ன ப்ராக்டிஸ்? ரீட்டைல் இன்வெஸ்டர் த்ரூ டிமேட் அக்கௌண்ட் வழியாக ட்ரெஷரி பில்ஸ்லையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெப்ட் பாண்ட்லையும் பிரைமரி மார்க்கெட்டில் இன்வால்வ் பண்ணலாம், கேன் இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் இன்வெஸ்ட் தான். சரி, இதில் நம்ம யூஸ்வலாக என்ன வச்சிருப்போம், இது நமக்கு தெரியல அப்படின்னு ஃபேக்ட் தெரியலன்னு வச்சுக்கோங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர் 2 ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க, ட்ரெஷரி பில்லையும் பண்ணலாம், டெப்ட் பாண்ட்லையும் பண்ணலாமா. சரி, நம்ம இது கரெக்ட்னு வச்சுக்கோம். இது இல்லைனா பிரைமரி மார்க்கெட்ன்றது ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட் தான், பட் ஸ்டில் வந்து நம்ம வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இதெல்லாம் கரெக்ட்னு வச்சுக்காதீங்க, வச்சுக்கோங்க. சரி, பார்ப்போம். இப்போது நெகோஷியேட்டட் டீலிங் சிஸ்டம் ஆர்டர் மேட்சிங் அப்படின்றது இஸ் எ கவர்மெண்ட் செக்யூரிட்டி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஆஃப் அ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது வந்து கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டி பிளாட்ஃபார்மா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்மெண்ட் செக்யூரிட்டி பண்ணுறதுக்கு ரிசர்வ் பேங்கை வந்து கொண்டு வந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றாங்க. இவனோட பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. அதை சென்ட்ரல் பேங்க் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் இஸ் ஜாயின்ட்லி ப்ரமோட்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து டெபாசிட்டரி சர்வீஸ் லிமிடெடை வந்து ஜாயின்ட்லி ப்ரமோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இதுவும் பண்ணலாம். சரி, நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டுமே ஒரே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம மெரிட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போனால் இதில் ஒரு ஏஜென்சி இருக்கான், இதில் ஒரு ஏஜென்சி இருக்கான், 2 பேர் ஜாயின்ட்லி ப்ரமோட்டட். இந்த ஒரு கம்பெனியை ப்ரமோட் பண்ணுறான். ரீட்டைல் இன்வெஸ்டர் ரெண்டுத்துலையுமே வந்து இந்த மாதிரி ட்ரெஷரி பில்ஸ்லையும் சரி டெப்ட் பாண்ட்லையும் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். எதர் யூ கேன் கோ வித் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? மல்டி ஃபேக்ட் கொஸ்டின் வரும்போது ஏதாவது ஒண்ணு இதாகும்ல. இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல 2 மல்டி ஃபேக்ட் வருதுல, RBI அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். மேலேயும் தான் இருக்கு. அப்போ மேல இருக்கிறது ரெண்டுமே கவர்மெண்ட் பாண்டடா, டேபிள்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இல்ல அப்படி சொல்றல, ஆனா நீ அப்படி சொல்றீங்க, ஆனா தனி ரெண்டும் வேற இல்ல, வேற வேறையா பாரு தனியா. அதுவும் மல்டி ஃபேக்ட் தான். ஓகே, மெரிட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் எடுத்தா ரெண்டுமே தனி ஃபேக்ட். இப்போ என்ன பண்ணுவேன்? சரி, நான் விஷயம் பண்றேன். வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியான்னு கேட்டிருக்கான். ஸோ சம்திங் ஏதோ ஹோலிஸ்டிக்காக கேட்டிருக்கான். என்ன பண்ணுறேன், லிமிட்டடான ஒரு ஆப்ஷன் வராதுன்றதை ரெண்டுத்தையும் எலிமினேட் பண்ணுறேன். ரெண்டுத்தை மேட்ச் பண்ணணும். ஸோ 2 காமனாக இருக்குது, 2 காமனாக வச்சு கரெக்டாக நான் எடுத்துக்கிறேன். ஆர்டர் மேட்சிங் என்னோட பிளாட்ஃபார்ம் சொன்னாலும் தப்புன்னு தான் தூக்குவேன். இருந்தாலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறதுனால நான் ஓகே ஃபைன். அவன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி ஒரு டீலிங் சிஸ்டம், நெகோஷியேட்டட் டீலிங் சிஸ்டம் வச்சிருக்கலாம். ஏன்னா அவன் தானே ரிலீஸ் பண்ணுறான், அவன் தான் அந்த கவர்மெண்ட் ஜிசெக்கே ரிலீஸ் பண்ணுறான், அதனால் வச்சிருக்கலாம். சார், அந்த மெரிட்டில் வருது. இப்போ 1 வேணுமா 3 வருமா? எனக்கு இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் பிரச்சனையாக இருக்குது, இங்கே பிரைமரி மார்க்கெட்டும் பிரச்சனையாக இருக்குது. ரீட்டைல் இன்வெஸ்டர் பிரைமரி மார்க்கெட், இங்கே ஜாயின்ட்லி ப்ரமோட்டட் பை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஆக்சுவலாக ஆன்சர் என்னன்னா 1 and 2. சரி,
1 and 2 ஜாயின்ட்லி ப்ரமோட்டட்ல தான் பிரச்சனை இருக்கு. இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. கேரள் 13th 2021 13th கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோ கேரள். யூஸ் ஆகும் எங்கேயாவது. ஓகே. வேற வழியே கிடையாது. இப்படி தான் எலிமினேட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா இந்த கொஸ்டின் விட்டு வர வேண்டியதான். இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் தான் பயங்கர வெயிட்டேஜ் ஆஃப் த கொஸ்டின் இதுக்கப்புறம் வரப்போகிறதும் கூட. சரி இன் இந்தியா ஓகே இல்லை இந்த கொஸ்டின் அடுத்து போவேன். இந்தியா சென்ட்ரல் பேங்க் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் அ லெண்டர்ஸ் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட். இதுவும் அடிக்கடி நிறைய வாட்டி திருப்பி பார்த்த கொஸ்டின். யூஸ்வலி த ஃபர்ஸ்ட் வாட் இஸ் இட் மீன்? ஏன் வந்து அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா, lending to trade and industry body when they fail to borrow from other sources. ஓகே, ப்ரொவைடிங் லிக்விடிட்டி டு த பேங்க் or டெம்பரரி கிரைசிஸில் லிக்விடிட்டி கொடுக்கறதுனால லெண்டர்ஸ் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட்னு கொடுக்குறோம். lending to the government to finance a budgetary deficit. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக தூக்கிடு. இது நிறைய வாட்டி இந்த ஸ்டேட்மெண்ட் வரும். இந்த எல்லா வாட்டி இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் தப்புன்னு தான் போட்டுரும். இந்த பட்ஜெட் டெஃபிசிட்டுக்காக லெண்டர்ஸ் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட் கொடுக்க மாட்டோம். ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பாடிஸ்க்கு அதர் சோர்ஸ்லேருந்து வாங்க முடியாத அப்போ லெண்டர்ஸ் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட்னு கொடுக்க மாட்டாங்க. சென்ட்ரல் பேங்க்கு பேங்கிங்குள்ளே மட்டும் வச்சுக்கோ. இது வந்து பயங்கர எக்கனாமிக். இது வந்து அவங்களுக்கு கடன் கொடுக்குற மாதிரி, இந்த ப்ராஃபிட்டுக்காக பேசுகிற மாதிரி. இது மட்டும்தான் ரெசார்ட்னு பேசுகிறது. இதுதான் ரெசார்ட். டெம்பரரி கிரைசிஸ் அப்போ பேங்க்கை காப்பாற்றுறதுக்காக வர்றது. ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன தெரியுமா, யூஸ்வலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் 2 ஹைஃபனுக்குள்ளே நடுவில் வந்துச்சுன்னா அதோட பர்பஸே ரொம்ப நேரோ ஆகிடுது அப்படின்ட்டு. அந்த பர்பஸோட நேரோவாக இருக்கும் 2 only. ஆப்ஷன் ரெண்டாவது பார்த்தியா? அந்த மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணி பாருங்க. ராகுல், அந்த 2 ஹைஃபனுக்குள்ளன்னு சொல்லுங்க. அதை திரும்ப சொல்லு, ரிப்பீட் பண்ணு. ஒன்றும் இல்லைக்கா, இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னு வச்சுங்க, லெண்டர்ஸ் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு ஒன்று விஷயம் கேட்குறாங்கன்னா அதோட பர்பஸே சம்திங் ரொம்ப நேரோட்டிக்கான பர்பஸ். நீங்கள் அதர் சிக்னிஃபிகன்ஸ்னு எழுதுவீங்க தெரியுமா? அது மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். நேரோ சிக்னிஃபிகன்ஸ் நான் முன்னாடி பார்த்தது தான். நேரோ சிக்னிஃபிகன்ஸ் இது ஒன்று மட்டும் தான். நீங்கள் சப்போஸ் லெண்டர்ஸ் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட்னு உங்களுக்கு நினைக்க தெரியாது, பட் டேர்ம் வச்சு கேட்குறாங்கன்னு வச்சுங்க, நீங்கள் இதையும் போவீங்களா இல்லையா? ஸ்டேட்மெண்ட் 1 போவீங்களா? இது மேபி அதர் சிக்னிஃபிகன்ஸ். ஓகே, நேத்தி அதே மாதிரி பார்த்தோமே தான். இதுனா ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம், பாக்கி எல்லாம் எடுத்துக்க வேணாம், அதர் அசோசியேட்டட் வேணாம் அப்படின்னு. அதேதான் டைரக்டோட லிங்கேஜஸ், டைரக்டோட சம்பந்தப்பட்டது மட்டும் போங்க, மற்றது போவாதீங்க. ஓகே. ரெண்டு விஷயம் கேட்குறான். இதெல்லாம் ஒன்லைனரு. ரேபிட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ரேபிட் கிரெடிட் ஃபெசிலிட்டி ஆர் ரிலேட்டட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லெண்டிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங். இது ரெண்டுமே லெண்டிங்கான ஒரு விஷயம். யாரெல்லாம் லெண்ட் பண்ணுவா? ஏஷியன் டெவலப்மெண்ட் லெண்ட் பண்ணுவான், ஐஎம்எஃப் லெண்ட் பண்ணும், ஈவன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் லெண்ட் பண்ணாது, வேர்ல்டு பேங்க் கூட லெண்ட் பண்ணும். ஆனால் லெண்டிங்னு சொல்ல முடியாது. அதை ரேப்பிடாக லெண்ட் பண்ணுவா. யார் லெண்ட் பண்ணுவா? சரி, கண்டிப்பாக ஒரு பேங்காக இருந்திருக்கணும். இதுதான் ஐஎம்எஃப், இல்லைனா இது ரெண்டுமே தான் ரேப்பிடாக லெண்ட் பண்ணுவான். இதை விட மோஸ்ட் ப்ராமினென்ட் ரெண்டுத்துலையுமே வந்து மோஸ்ட் ப்ராமினென்ட் ஐஎம்எஃப். யூ கேன் கோ வித் ஐஎம்எஃப். வேறு வழியே கிடையாது போடுறதுக்கு. தெரியல அப்படின்னா டேரெக்டாக மெரிட் அந்த உடச்சி பார்த்தோன்னா ரேபிட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் ரேபிட் கிரெடிட் ஃபெசிலிட்டி. ரேப்பிடாக சொடுக்கு போகிற நேரத்தில். சரி, வித் ரெஃபரன்ஸ் டு த இந்தியன் எக்கனாமிக் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, சரி. The increase in the normal effective exchange rate, increase in normal effective exchange rate indicates that the appreciation of rupee. Effective rate exchange rate increase ஆச்சுன்னா ரூபி அப்ரிஷியேட் ஆகுது. ஆனால் இது மாதிரி ஏதோ நாமினல்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரூபி அப்ரிஷியேட் ஆகுமா? வச்சுக்கலாம். இன்க்ரீஸ் இன் த ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இண்டிகேட்ஸ் த இம்ப்ரூவ்மெண்ட் இன் த ட்ரேட் காம்படிட்டிவ்னஸ். ஓகே, சரி, இது வச்சுக்கோ. சும்மா இன்க்ரீஸ் இந்த ட்ரெண்ட் இந்த டொமஸ்டிக் இன்ஃப்ளேஷன். டொமஸ்டிக் இன்ஃப்ளேஷன் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. த இன்ஃப்ளேஷன் இன் அதர்ஸ் கண்ட்ரீஸ் இட்ஸ் லைக்லி டு காஸ் இன்க்ரீஸ் இந்த டீவியேஷன், இன்க்ரீஸ் இந்த டைவர்ஜன்ஸ் பிட்வீன் நியர் அண்ட் ரியல். ஓகே, இங்கே நாமினலுக்கும் ரியலுக்கும் நம்ம எப்பயுமே இன்ஃப்ளேஷன் அப்படின்றத ஒரு விஷயம் பார்ப்போம். இப்போ ஒரு இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு கண்ட்ரியில் இன்க்ரீஸ் ஆகுது டொமஸ்டிக் கண்ட்ரியில், ஆனால் அதர் கண்ட்ரியை விட ரிலேட்டிவான்னு சொல்கிறாங்களா, இன்க்ரீஸிங் ரிலேட்டிவ் டு த இன்ஃப்ளேஷன் இந்த அதர் கண்ட்ரிஸ்னு சொன்னாலே இது கண்டிப்பாக டைவர்ஜ் ஆகும்னு நம்மளுக்கு தெரியும்.
ஏன்னா நாமினல்னா அதிகமாக காமிக்கும், ரியல்னா கொஞ்சம் கம்மியாக காமிக்கும். இதோட டைவர்ஜன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்கே இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? இப்போ வரலாம். இங்கே நான் சொல்கிறேன், இண்டிகேட்ஸ் தட் அப்ரிசியேஷன், இது நான் வந்து உனக்கு எக்ஸ்ட்ரா தெரியணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்ரிசியேஷன் ஆஃப் ருபி நடந்துச்சுன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ட்ரேட் நடக்குமா? இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ட்ரேட் காம்படிட்டிவ்னஸ் நடக்குமா? கன்ஃபார்மாக நடக்காது. அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல ஏதோ ஒரு என்னது ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. கரெக்டா? இப்போ நீருன்றது நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, ரீர்ன்றது ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இதோட தேர்டில் தெரிஞ்சிருச்சு என்னன்னா இதோட இன்ஃப்ளேஷன் மட்டும் தான் அதில் பிரச்சனை, மற்றது எதுவும் பிரச்சனையும் கிடையாது. அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்றது எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆல்வேஸ் அப்ரிசியேஷன் ஆஃப் கரன்சிஸ் கொடுக்கும், அப்ரிசியேஷன் ஆஃப் கரன்சி கொடுக்கும். அதனால ட்ரேட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு. அப்ரிசியேஷன் ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஓகே. இதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிப்ரிசியேஷன் ஆஃப் ருபி நடக்கும். கரெக்டாக சொல்கிறேன்னா? ஓகே கரெக்டாக தான் சொல்கிறேன், இது தப்பாக சொல்லிட்டேன். கேக்குதா? ஆக்சுவலா நீர் தான் வந்து இஸ் அ இண்டிகேட்டர் ஆஃப் கண்ட்ரிஸ் இன்டர்நேஷனல் காம்படிட்டிவ்னஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். நான் அதை விட இதை மட்டும் சொல்லு. எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அப்ரிஷியேட் ஆகுமா டிப்ரிஷியேட் ஆகுமா? டிப்ரிஷியேட் தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா ஒரு யூனிட் ஃபாரின் கரன்சி வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ ஈக்குவலன்ட் ருப்பி வைக்கிறோங்கிறது தானே. கரெக்டா? இப்போ நம்ம சும்மா எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். இந்தியாவோடது வந்து யூஎஸோட $1 இந்தியாவோட 83 ரூபாய். இப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நான் அதே $1க்கு $80 வாங்குறேன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ மணி என்ன ஆகுது? மணி அப்ரிஷியேட் தான் ஆகுது. எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, மணி அப்ரிஷியேட் ஆகுது. புரிஞ்சுச்சா? எனக்கு இந்த கான்செப்டே எனக்கு தெரியாது. கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லி தரீங்களா? வெறும் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மட்டும் தான். ஆக்சுவலா அது என்னன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வரும் இது ரெண்டுக்குலயுமே. அதேதான். ஏறுனா ஏறும், இன்ஃப்ளேஷன் ஏறுனா ஏறும், இறங்குனா இன்ஃப்ளேஷன் விட டிப்ரிஷியேட் ஆகும். இன்ஃப்ளேஷன் எக்ஸ்சேஞ்ச் விட ரேட் இறங்குனா டிப்ரிஷியேட் ஆகும். எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கும் இது இன்ஃப்ளேஷனையும் கொண்டு வராது சாங்ஸ். எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கும் இதுக்கு மட்டும் சொல்ல, அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன் மட்டும் சொல்ல ரிலேஷன்ஸ். இல்லடா, எனக்கும் இந்த கான்செப்ட் கொஞ்சம் சொல்றேன் பாரு. கிளியரா இல்ல. நான் எக்ஸ்சேஞ்ச் கொஞ்சம் ரேட் இன்க்ரீஸ் பார்த்துட்டு ஆச்சுன்னு சொல்றேன். வச்சுக்கோ, நான் சொல்றேன் பாரு. யூஎஸ்ஏ இருக்கா, இந்தியா இருக்கான்னு வச்சுக்கோ. இந்தியா வந்து யூஎஸோட $1 இந்தியாவில் 83 ரூபாய் நீ ரேட்ல சரியா வச்சுக்கோ. இப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோ, யாரோட நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியான்னு வச்சுக்கலாம். இப்போ அதே $1 நம்ம $80 தான் வந்து கொடுக்கப்படுது. இதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்க்ரீஸ். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன ஆமா, ஆகுது? கரெக்ட் தான். மணி அப்ரிஷியேட் ஆகுதா? இங்க இருந்து மணி அப்ரிஷியேட் ஆகுதா? அப்போ ஆமா. எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மணி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் அப்ரிசியேஷன் இந்த மணி. அப்ப மணி அப்ரிஷியேட் ஆச்சுன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ட்ரேட் நடக்காது. இதுதான் தப்பு. நன்றி ஆன்சர். ஸோ நீருக்கு ஒரே வித்தியாசம் என்னன்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட். அதான் ஆக்சுவலா ரீர் தப்பா கொடுத்திருக்காங்கடா. நீர் இண்டிகேட்ஸ் மூவ்மெண்ட் இன் ரேட் காம்படிட்டிவ்னஸ். ரீர்ன்றது ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அது வந்து அந்த எக்கானமியை பத்தி சொல்லுன்னு நினைக்கிறேன். அது அதை வந்து பத்தி ட்ரேட் பத்தி இது பண்ணாது. அப்படி சொல்ல, இண்டிகேட்ஸ் பத்தி சொல்லலைங்க. இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ட்ரேட் காம்படிட்டிவ்னஸ் நடக்காது. இங்க ருபி அப்ரிஷியேட் ஆச்சுன்னா இங்க எப்படி இம்ப்ரூவ் இந்த ட்ரேட் காம்படிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுனாலே டிக்ரீஸ் இந்த ட்ரேட் காம்படிட்டிவ்னஸ், அவ்வளவுதான். அங்க நான் அங்க வந்து நாமினல் வந்து கொடுத்துருக்காங்க. சொல்றேன். கரெக்ட்டுங்க. நாமினலுக்கும் ரியலுக்கும் ஒரே வித்தியாசம் என்ன? இன்ஃப்ளேஷன் மட்டும் தான். அது கீழே கொடுத்துறாங்க பாரு ஸ்டேட்மெண்ட்ல. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வந்து இன்ஃப்ளேஷன் மட்டும் தான். ஆனா டைரக்டா நீ லிங்க் பண்றது என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் தான். எக்ஸ்சேஞ்ச் ரேட் தான் லிங்க் ஆகணும். எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுனாலே அப்ரிசியேஷன் நடக்கும். அது நாமினலா இருந்தாலும் சரி, ரியலா இருந்தாலும் சரி. புரிஞ்சா? யாருக்கோ இது நீர் ரீர் மட்டும் புரியல நாங்களே. புரிஞ்சிருச்சா? நான் தான்க்கா சொன்னேன். புரிஞ்சது. ஆனா ஓகே. அவன் சொன்ன கான்செப்ட் எல்லாமே ஓகே. பட் நீர் ரீர் இது ரெண்டுத்துக்கு மட்டும் நான் சொல்றேன். இப்போ நீர் இருக்குல்ல, NWER, அதை எடுத்துக்கிட்டோம்னா அதாவது ஒரு வெயிட்டட் பேஸ்கெட் எடுத்துக்குவாங்க. இந்த பேஸ்கெட் ஆஃப் ஃபாரின் கரன்சியோட நம்மளோட வேல்யூ எப்படி இருக்கு அப்படிங்கிறது செக் பண்றது தான். கரண்டா எப்படி இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான். அதுல இன்ஃப்ளேஷன் எடுத்துக்க மாட்டாங்க. அதுல இன்ஃப்ளேஷனோட எடுத்துக்கிட்டா ரியல். சேம் நாம இதுல பார்ப்போம்ல, நாமினல் ஜிடிபி, ரியல் ஜிடிபி, அதே தான் இங்கேயும். ஓகே. இன்னொரு கான்செப்ட் இதுல ஒன்றும் இல்லைங்க. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு
எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்றாங்களா? இது ஒரு ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இதான் ஃபர்ஸ்ட் படிக்கிறாங்க. எக்கனாமி படிக்கும்போது எக்ஸ்சேஞ்ச் ரேட் மட்டும் தான் படிச்சிருப்பாங்க. இதுல இன்னொரு புதுசா கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு ஒன்று கொண்டு வராங்க. இதுல வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட்னா ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு கொண்டு வராங்க. எப்படின்னா என்ன? எப்படின்னா மொத்த எல்லா கரன்சி கூட லிங்க் பண்றது. ஆல் த கரன்சி ஆஃப் த வேர்ல்டு. ஓகேவா? இப்போ இல்ல எல்லா கரன்சிலாம் பெரிய விஷயம் கிடையாது. குறிப்பிட்ட சில கரன்சிஸ் மட்டும் இருக்கு. அது கூட மட்டும் நம்ம கம்பேர் பண்ணா போதுன்றதுக்காக தான் நீர் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. NEER. இந்த எஃபெக்டிவ் அப்படின்றது ஒரு வார்த்தையை குறிப்பிடுது. இந்த எஃபெக்டிவ்ன்றது என்னன்னா எஃபெக்டிவான சில கரன்சிஸ், அதாவது பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ். அதுக்கு தான் நீரு ரீரு. புரியுதா? இதுக்கு என்ன வித்தியாசம்ட்டு? எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை படிக்கிறாங்க. இல்ல நம்ம இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணணுன்றதுக்காக நாமினல் அண்ட் ரியலுக்கு போறாங்க. இல்ல அதுக்கும் எல்லா கரன்சிஸ் கூட செக் பண்ண வேணாம். சில கரன்சிஸ் மட்டும் செக் பண்ணனா எஃபெக்டிவ். 2 எஃபெக்டிவ். இது பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ். அவ்வளவுதான். அந்த நீர் ரீரு. சரி. இந்தியன் எக்கனாமி கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ரொம்ப ஹோலிஸ்டிக்கா தான் ஒரு क्वेश्चन இருக்கு. சரி பாப்போம். If an inflation is too high, RBI is likely to buy securities. Sell the securities. Okay. So buy sell தான் பிரச்சனை இருக்கு. இதே தான் பார்த்துட்டு இருக்கோம். If the rupee is rapidly depreciating, it sells to be RBI likely to sell the dollar in the market. Depreciate ஆச்சுன்னா டாலரை செல் பண்ணிட்டு ருப்பியை வந்து ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. கரெக்ட். If interest rate in US or European Union were to fail, இது ஆக்சுவலாக இதே ஒரு விஷயத்த அரவிந்த் ஒரு வாட்டி ஒரு ஆன்சர் சொன்னான். அந்த கொஸ்டினோட லிங்க் ஆகுது சிடிஎஸ்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே ஸ்டேட்மெண்ட் நடந்துச்சாங்க. இஃப் the interest rate is in US or European Union were to fall ஆகுதுன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபால் ஆகுதுன்னா, இஸ் லைக்லி டு இன்டியூஸ் RBI டு பை a டாலர். அங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபால் ஆச்சுன்னா இங்க வந்து டாலர் பை பண்ணிக்குவாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் ஆன்சர் வந்துருச்சு. ஆனா இது நம்ம ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கலாம். யூஎஸ்லயும் யூரோப்லயும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க. இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு இங்க என்ன நடக்கும்? யூஸ்வலாக நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, இன்ட்ரெஸ்ட் ஹைக் ஆச்சுன்னா நம்மளுக்கு கேபிட்டல் ஃப்ளை ஆஃப் நடக்கும். அது தடுத்து நிறுத்துக்கு என்ன பண்றாங்கன்னா, ஆர்பிஐ நம்ம ருப்பியை ஸ்ட்ராங் பண்றதுக்கு அப்போ மணி டிப்ரிஷியேட் ஆகும். அதை ஸ்ட்ராங் பண்றதுக்கு டாலர் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஓ, அதான் இன்டைரக்ட் கான்செப்டா? இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. அதான் இன்டைரக்டா சொல்ல வராங்க. இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆச்சுன்னா அதான் இப்போ நம்ம சொன்னால ஃபெடரல் பேங்க் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, ஃபெடரல் பேங்க் இன்ஃப்ளூயன்ஸ் என்னது ராகுல், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆனா டாலரை வந்துட்டு செல் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபால் ஆகும்போது தான் எக்ஸஸ் டாலர்ஸ் நம்ம தேவையில்லைன்னு சொல்லிட்டு பை பண்ணுவாங்க. சரி, அப்ப ஆக்சுவலா இது என்னன்னா, இது ஷேர் மார்க்கெட்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, அங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும் போது இங்க இருந்து டாலர்ஸ் எல்லாமே தூக்கிட்டு அங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா, அப்ப இங்க ஆட்டோமேட்டிக்கலி ருபி டிப்ரிஷியேட் ஆகும். அதை கண்ட்ரோல் பண்ணதான் இங்க செல் பண்ணுவாங்க அதிக டாலர்ஸை. சோ அப்ப வந்து அங்க இப்போ இங்க தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதா, சோ அங்க இது பண்ணாம டாலர் இங்க நிறைய புஷ் ஆகும். அப்ப அதை வந்து ருபி அப்ரிசியேஷனை குறைக்க இங்க உள்ள இந்த எக்ஸஸ் டாலர்ஸை பை பண்ணுவாங்க. அவ்வளவுதான். மாத்தி சொல்லணும். ஓகேவா? மாத்தி சொல்லிட்டீங்க ராகுல். ஓகே. இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அங்க வந்து ஃபால் ஆச்சுன்னா இங்க டாலரை வந்து பை பண்ணிக்குவாங்க. அங்க இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்க டாலரை செல் பண்ணுவாங்க. ஓ, ஐ மீன் கரன்சி ஸ்ட்ராங் பண்றதுக்கு. ஓகே, கரன்சி ஸ்ட்ராங் புரிஞ்சுக்கூடா. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருந்தா எல்லா இன்வெஸ்டர்ஸுமே அங்க போவாங்க. அங்க ஃபால் ஆச்சுன்னா இங்க வருவாங்க. இங்க அவ்வளவுதான். வருவாங்க. அந்த டைம்ல வரப்போ எல்லா டாலரையும் வாங்கி வச்சுக்குவாங்க அவங்க. வர்றப்போ இங்க அதிகமான டாலர்ஸ் இருக்கும் போது ருப்பி கம்மியா இருக்கும். அப்ப ஆப்வியஸ்லி நம்மளோட கரன்சி அப்ரிஷியேட் ஆகும். அப்ப ஆர்பிஐ வந்து அந்த எக்ஸஸ் டாலர்ஸை பை பண்ணிடுவாங்க. சோ அப்ப வந்து நம்மளோட கரன்சியை அப்படியே மெயின்டைன் பண்றது. நல்லா இருக்குங்க அந்த ஸ்டேட்மெண்ட். ஆனா போன வருஷம் வந்துட்டு நம்ம ருப்பி டிப்ரிஷியேட் ஆகும்போது டாலர்ஸை நம்ம செல் பண்ணோம் மார்க்கெட்ல நிறைய. ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன்ல. ஆமா ஆமா. ஓகே, சரி. G20 காமன் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு ஒரு கொஸ்டின். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் இனிஷியேட்டிவ் என்டோஸ்டு பை ஓகே G20 டுகெதர் வித் பாரிஸ் கிளப். போன வருஷம் ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, ஜாயின்ட்லி ப்ரமோட்டட் பை அப்படின்ட்டு. அந்த மாதிரி இல்லை இந்த ஆப்ஷனு. ஓகே. It is an initiative to support low income countries with the unsustainable debt. நார்மலா இருக்கு. எதுக்கு இனிஷியேட்டிவ்? இது லோ இன்கம் கம்பெனிஸ்க்கு
டெப்ட் சஸ்டைனபிளா இல்லை, அன்சஸ்டைனபிள் டெப்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த கொஸ்டினை நான் அதோட ரெலவன்ஸ், அதோட ரெஃபரன்ஸ் வச்சு நான் இதை எலிமினேட் பண்ணுறேன். இது ஒண்ணே ஒண்ணு மட்டும் எக்ஸெப்ஷன் இந்த 2022ல. நம்ம எப்போதுமே அந்த பாரிஸ் கிளப் அந்த மாதிரி வந்தா தப்புன்னு போடுவோம். பட் இது கரெக்ட். ஓ கரெக்ட், ஆமாம் இது கரெக்ட். சரி, இருந்தாலும் இந்த கொஸ்டின் தப்பு தான் வாங்குவோம் கன்ஃபார்மாக. அப்போ இது கொஸ்டின் தப்பு வாங்குறது பிரச்சனை இல்லை தான் என்ன கேட்டால். சரி, இந்தியன் எக்கனாமி அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்ட். அப்போ இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்னா போன வருஷமே என்ன போன இதிலே கேட்டாங்க. அப்போது அந்த கான்செப்ட் அதுலேயே அதோட ரிப்பிட்டேஷன் தான் இது, அடுத்த வருஷத்தோட ரிப்பிட்டேஷன். கவர்மெண்ட் கேன் ரெடியூசஸ் த கூப்பன் ரேட் on its borrowing by the way of IBB. Can reduce the coupon rate borrowing on its borrowing by the way of IIB வழியா கூப்பான் ரேட்டை ரெடியூஸ் பண்ணலாமா, கவர்மெண்ட் பண்ணலாமா? IIB இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் பாண்ட் ப்ரொவைட் a protection to the investor from unnecessarily uncertainty regarding inflation. ஓகே, இது கரெக்ட். இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்னாலே அன்சர்டனிட்டி காப்பாற்றி விடும். ஓகே வச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் as well as the capital gain of IIB are not taxable. நீங்கள் பாரு, ரெண்டுமே போத் ஆர் as well as நான் டாக்ஸபிள்னாலே எக்கனாமியில் இது ஒரு செக் பாயிண்ட். இதை தூக்கிட ஆன்சர் வந்துருச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்துக்கலாம். கவர்மெண்ட் அவங்க பவர் யூஸ் பண்ணி, அதாவது ஐஐபி யூஸ் பண்ணி ரெடியூஸ் த கூப்பான் ரேட், கூப்பான் ரேட்டை கம்மி பண்ணி விடலாமா? ஸோ கூப்பான் ரேட் ஆல்ரெடி எவ்வளோ இருந்துச்சுன்னா 95%, 95 ரூபா நான் தரேன், 5 ரூபா கூப்பான் ரேட் இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணலாம். அதாவது 4 ரூபா 3 ரூபா, ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னா அப்படின்னு கம்மி பண்ணலாம். ஏன்னா இன்ஃப்ளேஷன் இஸ் நெவர் எண்டிங் ப்ராசஸ், அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. நல்ல மேட்டர்ல. ஓகே, வித் ரெஃபரன்ஸ் டு த ஃபாரின் ஓன்ட் இ-காமர்ஸ் ஃபார்ம், ஃபாரின் ஓன்ட் இ-காமர்ஸ் ஃபார்ம் ஆப்ரேட்டிங் இன் இந்தியா, விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? அப்போ எதாவது பிரச்சனை இருக்குது இதில், சரியா? ஃபாரின் ஓன்ட்னு சொல்லிட்டா இ-காமர்ஸ் ஃபார்ம், அது நார்மல் டொமஸ்டிக்ல கூட இல்லை, இ-காமர்ஸில் இருக்கான். தே கேன் செல் தேர் ஓன் குட்ஸ் இன் அடிஷன் டு ஆஃபரிங் தர் பிளாட்ஃபார்ம் அஸ் அ மார்க்கெட் பிளேஸ். ஓ, தே கேன் செல். The degree to which they can own a big seller on this platform is limited. இங்கே ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. எந்த அளவுக்கு அவங்க பெருசா they can own a big selling, எவ்வளோ அந்த அளவுக்கு வந்து ஆவறதுன்றதுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஆமாம், ஃபாரின் இப்போ டொமஸ்டிக் ஆளுங்களை வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை வச்சுக்கலாம். அவனோட ஓன் குட்டை they can sell in addition to the offering, இது கூட இல்லாமல் சேர்த்து in addition to the offering their platform as a market place, மார்க்கெட் பிளேஸில் அவங்களோட ஓன் கூடயும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. தே கேன் செல்லுன்றது இங்கே வந்து அவ்வளோ லீவரேஜாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இது சம்திங் ரொம்ப நேரோவட்டிக்கான ஒரு கொஷின், பயங்கரமாக நேரோவாக போகுது மேலே கொஷின்லே. பட் அசோசியேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸும் நேரோவாக தான் இருக்கணும். அதனால 2-1 போட்டுங்க. இங்கே லிமிட்டட்னு கொடுத்தாங்கன்னா இங்கே லிமிடேஷன்ஸ் இருக்கணும். இங்கே லிமிடேஷன் கொடுக்காம எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது. அதனால தப்பு. புரிஞ்சுச்சா இந்த கொஷின்? சரியான கொஷின் ஆக்சுவலாக. இது கன்ஃபார்மாக கரெக்ட் வாங்குறது கஷ்டம் எக்ஸாம் மைண்ட் செட்டில் எழுதணும்னா. இப்போ நம்ம ஆன்சர் பார்த்துட்டு யோசிக்கிறோம், அதனால அது வேற. பட் ஸ்டில் நான் சொல்கிறேன் இதுக்கு. சரி, வித் ரெஃபரன்ஸ் டு த விச் ஆர் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி கான்ஸ்டிடியூட் ரியல் செக்டார் இன் எக்கனாமி. ரியல் செக்டார் பற்றி கேட்குறாங்க. சரி, ரியல் செக்டார்ன்றதுக்கு ஒரு ஆட் ஒன் அவுட் இருக்கலாம் இங்கே. சரி, ஃபார்மர் ஹார்வெஸ்டிங் த கிராப்ஸ், டெக்ஸ்டைல் மில் கன்வெர்ட்டிங் த ரா இன் டு த ஃபேப்ரிக்ஸ், கமர்ஷியல் பேங்க் லெண்டிங் மணி டு த ட்ரேடிங் கம்பெனி, கார்பரேட் பாடி இஷ்யூவிங் ரூபி டினாமினேட்டட் பாண்ட் ஓவர்சி. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. இது குவாட்டர்னரி செக்டார், இது சம்திங் மேனுஃபேக்சரிங் நடக்குது. இது வந்து டேஞ்சபிள், இது இன்டான்ஜிபிள்னு வச்சுக்கலாம். இன்டான்ஜிபிள் அதில் வந்து 1 and 2 போட்டுக்கலாம். அதாவது ரியல் செக்டாருக்கு மீனிங் என்ன? மேபி குட்ஸ், ரியல் குட்ஸ் வெளியே வர்றதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து சர்வீஸ். இந்த குட்ஸ் வந்துச்சுன்னா தான் இதோட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. ஆனால் ரியல் செக்டார் ரியல் மீனிங் தெரியல எனக்கு. அக்கா தெரியுமா? ரியல் செக்டர்னா ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, ஒரு 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 விஷயம் பண்றோம் அப்படின்னா அந்த செக்டர் நம்மளுடைய எக்கனாமிக் அவுட்புட்ல டைரக்டா காட்டும். அது மட்டும் தான் ரியல் செக்டார். பாக்கி எல்லாமே இன்டைரக்டா காட்டுச்சுன்னா அது ரியல் செக்டார் கிடையாது. அது ஃபினான்ஷியல் செக்டார், மற்ற செக்டாரா மாத்திக்குவாங்க. ரியல் செக்டார்னா அந்த ஆக்டிவிட்டி டைரக்டா எக்கனாமிக் அவுட்புட்ல காட்டும். இருக்கலாம். அக்கா சொன்னதோட என்னன்னா அது வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் டான்ஜிபிள் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அது என்னன்னா இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், மைனிங், சர்வீசஸ்ல ஹெல்த் கேர், எஜுகேஷன் இது எல்லாமே வருது. அதான் டான்ஜிபிள் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஏதாவது எஜுகேஷனா வருதா? எஜுகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே வருது.
எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் வருதா ரியல் செக்டார்ல? ஓ! ஆமா. எனக்கு அவங்க சொன்ன மாதிரி ஒருவேளை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் உள்ள வராம இருக்கிறது எல்லாமே வரும்னு நினைக்கிறேன் ரியல்ல. அப்படின்னா 9th NCERT தான் படிக்கணும். கஷ்டம். ஓகே. சரி. ஆக்சுவலா ரியல் அண்ட் ஃபினான்ஷியல்னு 2 கேட்டகரிஸ் தான் இருக்கு போல. ஓ! அப்ப இது 2மே ஃபினான்ஷியல் தான். கரெக்ட். ரியல் அண்ட் ஃபினான்ஷியல் 2 கேட்டகரி தான். ஃபினான்ஷியல் செக்டார் வந்து கன்சர்ன்ட் வித் மணி அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ளோஸ், அசட்ஸ் அந்த மாதிரி. இது அதெல்லாம் என்னென்ன வரும்னா லெண்டிங், இன்வெஸ்டிங், ட்ரேடிங், செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் ஃபினான்ஷியல் செக்டர்ல போகும். புரிகிறது. அது டைரக்டா எந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகே. சரி. which are the following suitable best reflectன்னு சொல்லி கேக்குறாங்க. indirect transfer often talked about the media recently. இது ரெஃபரன்ஸ் டு மீடியால நியூஸ்ல இருக்கிறத சொல்லியிருக்காங்க. indirect transfer. சரி. an Indian company and foreign company investing இது ஃபாரின் கம்பெனி, இந்தியன் கம்பெனி. சரி, ஃபர்ஸ்ட் indirect transferனா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துக்கலாம். இந்தியனா ஃபாரினா? சரி, பார்க்கலாம். Indian company Indian company investing in foreign enterprises and paying taxes to the foreign country and the profit arising out of its investments. சரி, a foreign company investing in India and paying taxes to the country of the base and the profit arising out of its investment. Indian company purchasing a tangible asset in a foreign country and sell such asset after their value increased and transfer their produce to India. இதெல்லாம் ரொம்ப இந்தியாவுக்கு பாசிட்டிவா இருக்கு. சரி, foreign company transfers a share and such a share derived the substantial value from the asset located in India. ஒரு ஷேரை ஃபாரின் கம்பெனி டிரான்ஸ்ஃபர்ஸ் ஷேர் வந்து அங்கேயே மாத்திக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே மாத்திக்கிறாங்க. ஃபாரின் கம்பெனி 2க்குள்ள மாத்திக்கிறாங்க. ஆனால் அதோட சப்ஸ்டான்ஷியல் வேல்யூ வந்து இந்தியாவில் இருக்கிற அசெட் ஹோல்டிங்கோட இருக்குது. இது ஒன்றா. இந்தியாவுக்கு அனுப்புறது டேஞ்சபிள் அசெட்டை இந்தியன் கம்பெனி வந்து ஃபாரின்ல வாங்கி அந்த செல் அசெட் ஆஃப்டர் தர் வேல்யூ வந்து இந்தியாவுக்கு சென்ட் பண்ணுறது. சரி, இதனால் ஃபாரின் கம்பெனி இன்வெஸ்டிங் இன் இந்தியா அண்ட் பேயிங் டாக்ஸஸ் டு த கண்ட்ரி ஃபிட்ஸ் பேஸ். ஸோ ஃபாரின் இந்தியாவில் வந்து இந்தியாவுக்கு பே பண்ணுறது. இதுவும் இந்தியாவுக்கு பாசிட்டிவ், இதுவும் இந்தியாவுக்கு பாசிட்டிவாக சொல்கிறாங்க. இங்கே வரலாம். இந்தியன் கம்பெனி இன்வெஸ்டிங் இன் த ஃபாரின் என்டர்பிரைசஸ் அண்ட் பேயிங் டாக்ஸஸ் டு த ஃபாரின் கண்ட்ரி அந்த ப்ராஃபிட் அரைசிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் எந்த பிரச்சனையும் நான் பார்க்கல. அவங்க இந்தியா கம்பெனி அங்கே இருக்குதான் டாக்ஸ் பே பண்ணுறாங்களாம். அதை விட ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான கான்செப்டாக இது இருக்குது. பேசிக்காகவே derived substantial value of asset located in India அவங்களுக்குள்ள பண்ணிக்கிறாங்க. அதுதான் இன்டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர். இன்டைரக்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. நினைக்கிறேன் ஆன்சர் ஒரே நிமிஷம் செக் பண்ணி பாரு. இல்ல டி தான் சார். ஆக்சுவலி அவன் சொன்னதுல உண்மை என்னன்னா, அவங்க வந்து அந்த அசட்டா வாங்க மாட்டாங்க. அது அப்படியே அந்த அசட்டோட வேல்யூ அப்படியே ஷேரா வாங்கிட்டு வந்துருவானுங்க. அது இங்க டாக்ஸேஷன் ஆகும். அந்த இன்டைரக்ட்டுக்கு லிங்க் மேட்ச் ஆகுதுல்ல, அதனால சொல்றேன் நான். ஓகே. சரி, with reference to expenditure made by the organization or a company, which of the following statement is correct? Expenditure made by an organization or a company. ஓகே, சரி, சும்மா ஜென்ரலா இருக்கு ரொம்ப கொஸ்டின். எக்ஸ்பெண்டிச்சர் அக்வைரிங் a new technology is capital expenditure. ஆமா, கன்ஃபார்மா இது capital expenditure. Debt financing is considered to be a capital expenditure. ஆனா இது கேபிட்டல் தான். while the equity financing is revenue expenditure. இது நெகட்டிவ். போடு ஒன் ஒன்லி. இது ஈஸியா எடுத்துடலாம். With reference to Indian economy, consider the following statement. A share of a household finance saving goes towards the government borrowing. A share, ஒரு ஷேர் தான் ஹவுசிங் ஃபினான்ஸ் சேவிங் இருக்குல்ல, அது வந்து கவர்மெண்ட் பாரோவிங்க்கு போகுது. சரி, போகலாம். ஏ ஷேர் தானே, ஒன் ஆஃப் த ஷேர்னு வச்சுக்கலாம். அதை a dated security issued at a market related rate in auction form a large component of internal debt. A dated security issued at a market related rate in an auction form இதுதான் லார்ஜ் காம்பனண்ட் ஆஃப் இன்டர்னல் டெப்ட். லார்ஜ் காம்பனண்டா இருக்குன்னு கேட்குறாங்க, சொல்றாங்க. லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லலை. அதனால டேட்டட் செக்யூரிட்டி இஷ்யூ அட் மார்க்கெட் ரிலேட்டட் ரேட் இன் ஆக்ஷன் ஃபார்ம்ஸ் அ லார்ஜ் இன்டர்னல் டெப்ட்ல டேட்டட் செக்யூரிட்டி தான் இருக்கு, லார்ஜஸ்ட்னு சொல்லலை. அப்போ நான் இதையும் கரெக்ட்னு எடுத்துக்கிறேன். ஓகே, சரி. டைட் மானிட்டரி பாலிசி ஆஃப் US Federal Reserve could lead to the capital flight. Tight monetary policy of US Federal Reserve could தான் may or may not lead to capital. இது பாத்தியா, இந்த கொஸ்டினுக்கும் லிங்க் இருக்கு. 3 கொஸ்டினுக்கு லிங்க் இருக்கு.
இந்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டின் இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் போன வாட்டி பார்த்த இன்ஃப்ளூயன்ஸ் கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் டைரக்ட் லிங்கேஜ். சரி, டைட் மானிட்டரி அங்கே டைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா டைட் மானிட்டரி பாலிசினா அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன நடக்கும்? இங்கே வந்து குட் லீட் டு த கேபிட்டல் ஃப்ளை ஆஃப் நடக்குது. ஓகே, the capital flight may increases the interest cost of the firm and existing the external commercial borrowing with the existing commercial borrowing ஓட interest of the firm வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அங்கே இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இதுவும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சரி, devaluation of a domestic currency decreases the currency risk associated with. devaluate பண்ணா currency risk டிக்ரீஸ் ஆகாது, இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ அதுதான் மாற்றி ஒரே விஷயத்த வேற மாதிரி கேட்குறாங்க. இல்ல இதான் matter. ராகுல், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். ஆனா நீ சொல்ற மாதிரி தப்பு கிடையாது. devaluation of the domestic currency decreases the currency risk associated with the external commercial borrowing. external commercial borrowingக்கும் டொமஸ்டிக் கரன்சி டிவால்யூஷன் பண்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் borrowing எல்லாமே நம்ம ஃபாரின் கரன்சில தான் வச்சிருப்போம். இங்க நீ இதை டிவால்யூஷன் பண்ணாலும் பிரச்சனையே கிடையாது. ஏன் பிரச்சனை இல்லக்கா, இல்லக்கா? பிரச்சனை வரும். பிரச்சனை இருக்காக்கா? என்னன்னாக்கா, திரும்பி கொடுக்கும்போது நம்ம ருபி நிறைய கொடுக்க வேண்டியதா இருக்கும்ல. ஆமா, அதுதான். அப்ப நம்ம வந்து அந்த டாலர்ஸ் வாங்குறதுக்கு நம்ம நிறைய ருபி பம்ப் பண்ணும்போது நம்ம இன்னும் டபுள் தி அமௌண்ட் பே பண்ற மாதிரி டபுள் வரும். அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். ம். டிவால்யூஷன் ஆகக்கூடாது. நீங்க டிவால்யூஷனுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் வேணா ரொம்ப லிமிட்டட் பண்ணி அனுப்புறேன். ஏன்னா நான் ஒரு ஆர்டிக்கல்ல இதை பத்தி படிச்சிருக்கிறேன். இந்த எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் borrowing மட்டும் இந்த டிவால்யூஷன் இதால பாதிக்காது. ஏன்னா அது வந்து ஃபுல்லா ஃபாரின் கரன்சியை தான் நம்ம திரும்ப கொடுப்போமா. கவர்மெண்டே அப்படிதான் கொடுக்குமா, நம்ம கரன்சில கொடுக்காதான் அது. ஸோ அதனாலதான் இதுக்கு கரெக்ட். நம்ம அப்படியே இருந்தாலும் நம்ம ருபி வச்சு தானே, நம்ம இவ்வளவு ருபிக்கு தானே இவ்வளவு ஃபாரின் கரன்சி வாங்க முடியும். அக்கா, நீங்க கவர்மெண்ட்டை விட்டுருங்க. ஒரு பிரைவேட் பிளேயர் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் borrowing பண்ணிருக்கான். அப்ப அவன்கிட்ட டாலர்ஸ் இருக்காது. அப்ப அவன் வந்து அந்த ருப்பியை வச்சுதான் மாத்தி அவன் அதை கொடுப்பான். அப்ப வந்து அவனுக்கு ரிஸ்க் அதிகமா தான் ஆகும். கவர்மெண்ட் பண்ணிடும், பட் பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து பாதிக்கப்படுவாங்க. பிரைவேட்ல இவன் பிஎஸ்யூ இருக்கான்ல, இது யாருக்கு? இது எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் borrowing பிஎஸ்யூக்காக. பிஎஸ்யூ $1 வாங்கிட்டான், திரும்பி கொடுக்கும்போது 83 ரூபா, ஐ மீன் $2 வாங்கிட்டான்னு வச்சுக்க. இது டிவால்யூட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து 86 ரூபா ஆயிடுச்சுன்னா திரும்பி 86 ரூபா கொடுக்கணுமே அவன். 3 ரூபா 6 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறானே அவன், வேற வழி இல்லாம. ரிஸ்க் அதிகமா தானே இருக்கு. அவ்வளவுதான். சரி, இன் இந்தியா the credit rating agencies are regulated by RBI. அங்க பார்த்தோன்னா அங்க ரெகுலேட்டட் வந்து ஆர்பிஐ இல்லாம வேற யாரா இருந்தாங்கன்னா அது தப்புன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தோம். யாரு? கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு பார்த்தோமா. இது அதனால கரெக்ட். ரேட்டிங் ஏஜென்சி பாப்புலர்லி இது வச்சுக்கோ. எப்படிடா ரெகுலேட் பண்ணுவாங்க? கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் யாருமே ரெகுலேட் பண்ண மாட்டாங்க. சரி, வச்சுக்கோ. ரெகுலேட்டட் இப்போதைக்கு வச்சுக்கலாம். பாப்புலர்லி நோன் அஸ் ஐசிஆர்ஐ, இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. இவன் வந்து பாப்புலர்லி நோன் அஸ் இவன் ஐசிஆர்ஐன்னு சொல்றாங்க, பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னு சொல்றாங்க. சரி, வச்சுக்கலாம். ஸ்டேட்மெண்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை. பிரிக்ஸ்வுட் ரேட்டிங் இஸ் an இந்தியன் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. இதுவும் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் நம்ம கரெக்டாக நிறைய பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் சாஸோட கொஸ்டின். இது கூட இப்போ இந்தியன் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அதில் ஆட் பண்ணிக்கோ. ரெகுலேட்டட் பை ஆர்பிஐன்னு சொல்றது தான் எனக்கு ஒரு பிரச்சனையாக தெரியுது. அதனால 2 and 3. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ரெகுலேட்டட் அப்படின்னு பார்த்தாலே அது தப்புன்னு வச்சிருங்க. இதோட ரெஃபரன்ஸ் கொஸ்டினா வந்து கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் எடுத்துங்க. ரெகுலேட்டட் பை செபி. இதுக்கு என்ன ஆன்சர்? 2 and 3. செபி தானே இதுக்கு மேல? ஆமா, 2 and 3 நினைக்கிறேன். இல்ல ஆர்பிஐ தான் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. இஸ் இட்? பிரிக்வுட் ரேட்டிங் வந்துட்டு ஃபாரின் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. யா, அது ஓகே. ஆனா அது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இல்ல, அவ்வளவுதான். இல்ல, ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தானே? செக் பண்ணிக்கிறேன், நிமிஷம் வெயிட் பண்ணு. செபில நோ ப்ரோ, இட்ஸ் செபி. ரெகுலேட்டட் பை செபி. அப்படியா? ஓகே ஓகே. கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். கிரெடிட் ரேட்டிங் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி இது பண்ணுது. அதுவே கிரெடிட் ரேட்டிங்கையும் கண்ட்ரோல் ரெகுலேட் பண்ணுச்சுன்னா அங்க எப்படி அத்தன்டிகேட்டடான கிரெடிட் கொடுப்பாங்க, ஐ மீன் ரேட்டிங் கொடுப்பாங்க. அதனால பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே. சரி, with reference to the bank board bureau, which of the following statement are correct? பேங்க் போர்டு பியூரோ டைரக்டா ஒரு இன்ஸ்டியூஷனை பத்தி கேட்டிருக்கான். கவர்னர் ஆஃப் பேங்க் போர்டு பியூரோ, கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ தான் இவனோட சேர்மன் ஆஃப் பேங்க் போர்டு பியூரோன்னு சொல்றான். இவனோட சேர்மன். இதை வச்சுக்கோ. பிபிபி, ஐ மீன் பேங்க் போர்டு பியூரோ ரெக்கமெண்ட்ஸ் த செலக்ஷன் ஆஃப் ஹெட் ஆஃப் த பப்ளிக் செக்டர் பேங்க். செலக்ட் பண்றதுல இவனோட வேலையே ஃபங்க்ஷனை பத்தி பேசுறான். ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம்.
ஹெல்ப் இந்த பப்ளிக் செக்டார் பேங்க் இன் டெவலப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் கேபிட்டல் ரைசிங் பிளான் போடுறதெல்லாம் இவன் பிளான் போடுவான். லிமிட்டடான என்னோட ஃபங்க்ஷன் தான் சொல்கிறேன். இது என்னோட ஃபங்க்ஷன், இதுதான் என்னோட ஃபங்க்ஷன். ஆனால் என்னோட சேர்மன் ஆர்பிஐயோட கவர்னர் தான் என்னோட சேர்மன் சொல்கிறது நியாயமா இல்லை. சேர்மன், ரெகுலேட்டட் இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக தான் பார்க்கப்படுது. ஓகே, இப்போ தானே இது பேர் மாற்றிருக்காங்க. என்ன மாற்றிருக்காங்க இது பேரை? ஃபினான்ஷியல் சர்வீஸ் எஃப்எஸ்ஐபி எஃப்எஸ்எல்பி ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்புறம் ஐபி எஃப்எஸ்ஐபி பீரோ. ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பீரோன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், சேம். இதோட பேரை மாற்றி வச்சுருக்காங்க. ஏதோ பிரச்சனை நடந்துச்சு, நம்ம பேரை மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் பாடி அது. சரி, கன்வெர்ட்டபிள் பாண்டு, இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் பாண்டு, இப்போ கன்வெர்ட்டபிள் பாண்டு அதே மாதிரி தான் ரிப்பீட் பண்ணுறாங்க. தெர் இஸ் நோ ஆப்ஷன்ஸ் டு த எக்ஸ்சேஞ்ச் த ஈக்விட்டி ஃபார் பாண்ட் ஃபார் ஈக்விட்டி. தெர் இஸ் அன் ஆப்ஷன். ஓகே, ஆப்ஷன் இருக்குது டு எக்ஸ்சேஞ்ச் த பாண்ட் ஃபார் ஈக்விட்டி. கன்வெர்ட்டபிள் பாண்ட் மே பேஸ் எ லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட். நம்ம அங்கே பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் பாண்டுக்கு என்ன பார்த்தோம்? இண்டெக்ஸ் பாண்டுக்கு, இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் பாண்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட், கூப்பான் ரேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பார்த்தோம். கூப்பான் ரேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். இங்கே ஏதோ கன்வெர்ட்டபிள் பாண்டு, இண்டெக்ஸ் பாண்டு, கன்வெர்ட்டபிள் பாண்ட், அது இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணுறாங்க. ஃபைன், அங்கேயும் லோ பண்ணுறாங்க, இங்கேயும் லோ பண்ணுறாங்க. இல்லடா, இது ஏன் லோவா குடுக்குறாங்கன்னா, இது வந்து கன்வெர்ட்டபிள் டு ஷேர்ஸ், அது அப்படியே வந்து ஈக்விட்டியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும் போது சோ வந்து அவங்க உனக்கு ஈக்விட்டியே கொடுக்கறதுனால அவங்க கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்தாலும் இதுக்கு அதிக டிமாண்ட் இருக்கும். கரெக்ட். நான் தான் சொல்றேன். நான் அதுக்கு சொன்னேன், அது வந்து மெரிட் போல, நான் வந்து ரெஃபரன்ஸ்க்காக சொன்னேன். ரெஃபரன்ஸ் அதே கொஸ்டின், அது எங்க ரெஃபரன்ஸ் இருக்கா, அதே இங்கே மாதிரி ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றேன். சரி, இந்த ஆப்ஷன் டு கன்வெர்ட் த ஈக்விட்டி அஃபோர்ட்ஸ், ஆப்ஷன் டு கன்வெர்ட் த ஈக்விட்டி அஃபோர்ட்ஸ் த பாண்ட் ஹோல்டர் எ டிகிரி ஆஃப் இண்டெக்ஸேஷன் டு ரைசிங் எ கன்சியூமர் பிரைஸ். ஆப்ஷன் டு கன்வெர்ட் த ஈக்விட்டின்றது பாண்ட் ஹோல்டருக்கு டிகிரி ஆஃப் இண்டெக்ஸேஷன் டு த ரைசிங் கன்சியூமர் பிரைஸ். இதை இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்னு சொல்கிறான். இண்டெக்ஸ் டு த கன்சியூமர் பிரைஸ். ஸோ அது கூட இண்டெக்ஸ் ஆயிருக்கு. ஆப்ஷன் டு கன்வெர்ட் அதையும் நீ பார்த்துக்கணுன்றது ஓகே தான். டிகிரி ஆஃப் இண்டெக்ஸேஷன் டு ரைசிங் த கன்சியூமர் பிரைஸ். செமையாக இருக்குது இந்த கொஸ்டின்லாம். சரி, in India, which of the following is responsible for maintaining a price stability of controlling inflation? இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கேட்குறான். டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ். டிபார்ட்மெண்ட் தூக்கிட்டு இதுதானே ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்டல் கவுன்சில். இதுதானே ஒரு வாட்டி 1948 உருவாச்சு. இதை வாட்டி கேட்டிருந்தாங்களா? இது கமிஷனை தூக்கிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஞாபகம் இருக்கா கேரல்? நீ தான் ஆன்சர் சொன்ன இதுக்கு. அது ஆனால் 2010ல கொண்டு வந்திருப்பாங்க. எதை? ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சிலா? ஆமா, 2008ல கிரைசிஸ் நடக்கும்ல, அதுக்கப்புறம் 2010ல கொண்டு வந்திருப்பாங்க. இது நம்ம பார்த்தோமா இல்லையா? நீ பார்த்து ஆமா, சொல்றியா? நேத்து பார்த்தோம். 2010லயா பார்த்தோம் இதை? இது வந்து நேத்து நீ சொன்ன கொஸ்டின்ல பார்க்கல, சீரியஸ்ல வேற ஒரு இதுல பார்த்தோம். இது நேற்று நம்ம சீரியஸே பார்க்கலையே. ஐயோ, நேத்து என்ன பார்த்தோம்? அதுதான் இண்டஸ்ட்ரீஸ் இது பார்த்தோம்ல, அதுல நீ சொன்னதுல இல்ல, பட் நம்ம சீரியஸ்ல பார்க்கும்போது பார்த்தோம். அதுல இது சிவில் சர்வீஸ்ல ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. எஃப்எஸ்டிசி ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. இது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் ஹெட் பண்ணுவாங்க. இதை ஹெட்டட் பை ஃபினான்ஸ் மினிஸ்டர். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் பார்த்தோம். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி டெவலப்மெண்ட் கவுன்சில் ஹெட்டட் பை ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகே, சரி. வித் ரெஃபரன்ஸ் டு த நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, த எனேபிள்ஸ் த டிஜிட்டல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் அசெட். ஓகே, டிஜிட்டலாக ரெப்ரசென்ட் பண்ணது வச்சுக்கலாம். தே ஆர் யூனிக் கிரிப்டோகிராஃபிக் டோக்கன் எக்ஸிஸ்ட் ஆன் பிளாக் செயின். ஓகே, ஏதோ யூனிக் கிரிப்டோகிராஃபிக் டோக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா என்னன்னு சொல்கிறான். இது எனேபிள்ஸ் தே ஆர் அப்படின்றது வாட் இஸ் வாட். தே கேன் பி ட்ரேடட் ஆர் எக்ஸ்சேஞ்ச் அட் ஈக்குவலன்ஸ் அண்ட் therefore they can be used as a medium of commercial transaction. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பிரச்சனை. இந்த கொஸ்டினை இது கூட லிங்க் பண்ணிக்கோ. பார்த்தோம்ல மேலே ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ஃப்ரம் ஃபாரின்லேருந்து வர இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கான ரெகுலேஷன்ஸ். தே கேன் கிவ் அஸ் அ போத் செல் அண்ட் யூஸ் ரெண்டுமே பண்ணலாம்.
என்ன பண்ணலாம், ஒன்று வந்து அவனோட ப்ராடக்ட்டையும் விற்கலாம், இல்லைனா நம்ம மார்க்கெட் பிளேஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் பிரச்சனை. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கமர்ஷியல் ட்ரான்சாக்ஷனுக்குலாம் கன்ஃபார்மாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி கமர்ஷியல் ட்ரான்சாக்ஷனுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதனால் தே கேனாட் பி. ஓகே, இது கேன்பினா போடக்கூடாது. கேன்பின்ன்ற வாட் சென்ஸ்ன்றது மேட்டர். According to MSME Development Act 2006, according to MSMED Developmental Act, ஒரு ஆக்ட் போட்டிருக்காங்க. இந்த ஆக்ட் கீழே என்ன சொல்றாங்க? சரி, லெஜிஸ்லேஷனை medium enterprises are those investment in the plant and machinery between 15 crore and 25 crore. இது நம்மளுக்கு ஆன்சர் தெரியும், ஆனால் இங்கே எப்பயுமே இந்த மாதிரி க்ரோர்ஸ் செக் வைக்கிறாங்க பார்த்தியா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு க்ரோர்ஸ்லையும் செக் பண்ணது என்ன வச்சாங்கன்னா, நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டா, நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, அதுக்கு வந்து 4000 கோடி கார்பஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் பிரச்சனை, இதுவும் பிரச்சனை. சரியா? ஆல் பேங்க் லோன் டு த MSME என்டர்பிரைசஸ் குவாலிஃபை அண்டர் த ப்ரியாரிட்டி செக்டார். எல்லா பேங்க் லோனுமே MSME கொடுக்க போகிறது குவாலிஃபைஸ் ஆஸ் த ப்ரியாரிட்டி செக்டாரில் வரும்னா MSME கொடுக்கறது எல்லாமே வருந்தாங்க. சரியா? ஓகே, குவாலிஃபைஸ் அண்டர் ப்ரியாரிட்டி செக்டார். இது வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் தான், பட் ஸ்டில் இது கரெக்ட் ஆகுது, பார்த்துக்கோங்க. கேக்குதுல்ல? ஹலோ, கேக்குது ராகுல். கேக்குது. சரி. வித் ரெஃபரன்ஸ் டு த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, அங்கே நான் ஃபஞ்சபிள் டேக்கன்ஸ் கேட்டால் இங்கே இதை கேட்டு விட்டான். சரி, இது என்ன கேட்குறாங்கன்னா, இட் இஸ் பாசிபிள் டு மேக் அ பேமெண்ட் இன் டிஜிட்டல் கரன்சி வித்தவுட் யூசிங் அ US டாலர் ஆர் ஷிஃப்ட் சிஸ்டம். ஓகே, இது ரெண்டுமே தேவையில்ல. பாசிபிலிட்டி இருக்கா? இருக்குது. இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணால் அதான் அதோட அட்வான்டேஜஸே. சரியா? இதோட சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் சொல்கிறாங்க. கரெக்ட். த டிஜிட்டல் கரன்சி கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் வித் அ condition program into it such a time frame for spending it. இது கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட், ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு ஒரு கண்டிஷன் போடலாமா, இது எவ்வளோ நாளுக்குள்ளே யூஸ் பண்ண முடியும், ஒரு டோக்கன் மாதிரி. டிஜிட்டல் கரன்சி கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் வித் கண்டிஷன் ப்ரோக்ராம் சச் அஸ் டைம் ஃப்ரேம் ஃபார் ஸ்பெண்டிங் இட். இது பண்ண முடியும். ஓகேவா? இதையும் பண்ண முடியும். அதோட ரெண்டாவது அட்வான்டேஜ். இது 2 அட்வான்டேஜ் பற்றி பேசுகிறாங்க, பண்ணுறான். ரெண்டுமே அட்வான்டேஜ். இந்த கண்டெஸ்ட் ஆஃப் ஃபினான்ஸ், த டேர்ம் பீட்டான்றது என்ன? இட் இஸ் த ப்ராசஸ். ஓகே, ஃபினான்ஸ் படி அவங்களே கேட்டாங்க, அதனால தான் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதில் என்விரான்மெண்ட், எக்கனாமி, பயோடைவர்சிட்டின்னு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபினான்ஸ்னு கேட்டதுனால பிரச்சனை இருக்குது. சரி, த ப்ராசஸ் ஆஃப் சைமல்டேனியஸ் பையிங் அண்ட் செல்லிங், இது ஒரு ப்ராசஸ், இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜி, இல்லைனா ஒரு டைப் ஆஃப் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், இல்லைனா நியூமரிக்கல் வேல்யூ. சரி, பார்ப்போம். இட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் சைமல்டேனியஸ் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் அசெட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் அ போர்ட்ஃபோலியோ மேனேஜர் டு பேலன்ஸ் ரிஸ்க் வைசஸ் ரிவார்டு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, போர்ட்ஃபோலியோ மேனேஜர் டு பேலன்ஸ் ரிஸ்க் வைசஸ் ரிவார்டு. ஓகே, ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரி, டைப் ஆஃப் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் தட் அரைசஸ் அவுட் வேர் த பர்ஃபெக்ட் ஹெட்ஜிங் இஸ் நாட் பாசிபிள். ஓ, எங்கெங்கெல்லாம் இப்போ ஹெட்ஜிங் வராதோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த டைப் ஆஃப் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் மாதிரி ஒன்று, இல்லைனா ஒரு நியூமரிக்கல் வேல்யூ தட் மெஷர்ஸ் த ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் த ஸ்டாக் டு எக்ஸ்சேஞ்ச் த ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட். ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டை ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறத மெஷர் பண்ணுறது. இது எப்பயுமே மெட்ரிக், கோ ஃபார் மெட்ரிக் அசஸ்மெண்ட், அந்த மாதிரி விஷயத்துக்கு போங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன தெரியுமா? எக்ஸாம்பிள் வந்து பில்டிங் கோட் தானே, அது பேர் கார்பன் மெட்ரிக்னு ஒன்று வரும்னு நினைக்கிறேன். கார்பன் மெட்ரிக்னு ஒரு கொஷின் இருக்கும். மேபி அது நாட் டைரக்ட்லி வித் எக்கனாமி, பட் அந்த மெட்ரிக்ல வந்து அது அசோசியேட் ஆகும். ஆன்சர் என்ன? டியா? ஆன்சர் ரெடி தான். போட்டு நம்ம இதில் பார்க்க வேண்டாம். சரி, செல்ஃப் ஹெல்ப் குரூப் ப்ரோக்ராம் வாஸ் ஒரிஜினலி இனிஷியேட்டட் பை த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா by providing a micro credit to the financially provide.
இது ஒரிஜினலி கிரியேட்டட் பைனாலே நான் தப்பு போடுவேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியானாலே தப்பு போடுவேன். ஒரிஜினலி கிரியேட்டட்னா கன்ஃபார்மா தப்புன்னு போடுவேன். சரி. செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆர் a member of a group that responsible for a loan that are individual member task. All members of a group responsibility for a loan. எல்லாமே ரெஸ்பான்சிபிள். நம்ம நேற்று கேட்டிருந்தாங்கல்ல, நேற்று கோஆபரேட்டிவ்ஸ் இதே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. கோஆபரேட்டிவ் செக்டார் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப் இது ஒரு கோஆபரேட்டிவ் செக்டார், அவ்வளோதான். சேம் ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட்டட். ரீஜனல் ரூரல் பேங்க் அண்ட் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் சப்போர்ட்ஸ். 2 பேருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. 2 பேருமே தனித்தனியாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இதையும் ஒரு வாட்டி ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. யார் அதிகமான காசு வந்து ரூரல் டெவலப்மெண்ட் கொடுக்குறா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுவும் டைரக்ட் ரிப்பீட்டட் ஸ்டேட்மெண்ட், இதுவும் ரிப்பீட்டட் ஸ்டேட்மெண்ட். மேலே இருக்கிறது தப்பு. ஒன்லி இந்தியா அக்கௌண்ட் ஃபார் 3.2% ஆஃப் குளோபல் எக்ஸ்போர்ட் குட். ஒரு கொஸ்டின் எக்ஸம்ஷன் பார்த்தோம்ல, அங்கே வந்து நேற்று 50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது லாஸ்ட் 5 வருஷத்தில். என்னது இல்லை ஜிடிபியா ஏதோ ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்தோம். சர்வீஸ் செக்டார் க்ரோத் 5% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 50% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு 5 வருஷத்துலன்னு பார்த்தோம். அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச பர்சன்டேஜில் கரெக்ட். எக்கனாமியில் வெறும் 3.2% ஆஃப் குட்ஸ் வந்து நம்ம பண்ணுறதில்ல. வெறும் 3.5% இந்தியா பண்ணுறதில்ல. அது அந்த லெவலுக்கு பண்ணாலே பெரிய விஷயம். ஓகே, ஆனானப்பட்ட சைனாவே 12% ஆஃப் குளோபல் ட்ரேடு தான் குட்ஸில். நம்ம 3.2ல வர முடியாது. சரியா? ஸோ இது தப்புன்னு எடுத்துடலாம். இது வந்து அசோசியேட் பார்க்கலாம். மெனி லோக்கல் கம்பெனிஸ், சும்மா பிகாஸ் போட்டு பார்ப்போம் இதில். பிகாஸ் many local companies and some foreign companies operating in India have taken advantages of India's production linked incentive scheme-னால தான் இவங்க இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அடைய முடியுமான்னு கேட்டால் அப்படியே முடியாது. இது வேணா கரெக்ட். மெனி லோக்கல் கம்பெனிஸ் அண்ட் சம் ஃபாரின் கம்பெனிஸும் கூட, சம் ஃபாரின் கம்பெனிஸ் தான். இந்தியா ஹஸ் டேக்கன் அட்வான்டேஜ் ஆஃப் இந்தியாவோட ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். இதை ஃபாரின் கம்பெனி பெனிஃபிட் அடைகிறாங்கன்றது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தெரிஞ்சுங்க. ஓகே, வேற எங்கே அடுத்த வருஷம் கேட்டு போகிறோம். இது which are the following asset? Okay, which are the following are asset tangible asset. Okay, following assets. சரி, how many of them considered to be an intangible investment அப்படின்னு கேட்டிருக்காங்க. tangible, intangible. brand recognition intangible, inventory is a tangible, intellectual property is intangible. mailing the list of clients. மெயில் பண்ணுறது, எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, மெயிலிங் த லிஸ்ட் ஆஃப் கிளைண்ட்ஸ்ன்றது ஒரு இன்டான்ஜிபிள்னே வச்சுக்கலாம். அங்கே வந்து டைரெக்டாக ஒரு குட்ஸையோ ஒரு ஸ்டாக்ஸையோ பார்க்க முடியல. ஓகே, இதை மட்டும் எலிமினேட் பண்ணுறேன். சரி, டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ். சரி, ஃபார் த ஹாரிசான்டல் டாக்ஸ் டெவல்யூஷன் 15th ஃபினான்ஸ் கமிஷன், how many of the above are consider other than the population and income distance? எதெல்லாம் க்ரைட்டீரியான்னு கேட்டிருக்காங்க. க்ரைட்டீரியா other than population, criteria, population area and income distance தவிர எதெல்லாம் வந்து ஹாரிசான்டல் ஃபினான்ஸ் கமிஷனில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரி, டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா? இருக்கு. ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி இருக்கு. கவர்னன்ஸ் ரிஃபார்ம் இல்லை. ஸ்டேபிள் கவர்மெண்ட் டாக்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் எஃபர்ட்டா? டாக்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் எஃபர்ட் தானே? ஆமா. பர்சன்டேஜ் சொல்லுங்க அப்படியே. டெமோகிராஃபிக்கு 12.5-ஆ? ஃபாரஸ்ட் 10 நினைக்கிறேன். புதுசு சொல்லுமா பழசு சொல்லுமா? இல்லை, ரெண்டுத்தையும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 2015 சொல்லுங்க. அதாவது 15 சொல்லுங்க. 15th பாப்புலேஷன் 27.5. 27.5-ஆ 15th? 15th. சரி, அக்கா இன்கம் டிஸ்டன்ஸ் 14th தான் 27.5 27.5. இப்போ வந்து 15. ஓகே. இன்கம் டிஸ்டன்ஸ் 45. 45. 50லேருந்து 45 மாறினுச்சு. அப்புறம் சரி, டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸா 12.5. ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி 10. ஏரியா ஏரியாவுக்கு 15. டாக்ஸ் எஃபெக்ட் 2.5. பாப்புலேஷன் 15 கொடுத்துறாங்க. 15. சரி, அப்படியே டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் 14க்கு. அப்ப அது கிடையாது. புதுசா தான் ஆட் பண்ணிருக்காங்க. அது கிடையவே கிடையாது ஆட் பண்ணது. டாக்ஸ் எஃபெக்ட் வந்து 12வது ஃபினான்ஸ் கமிஷன்ல இருந்திருக்கும்.
அதுக்கப்புறம் திரும்ப இதை ரீஇன்ட்ரோ பண்ணாங்க 15th. ஓகே. இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் உட்காந்து படிச்சுக்குவோம் பெஸ்ட்டு. அதான் இந்த வருஷம் டேர்ம் ஆஃப் ரெஃபரன்சஸ் கண்டிப்பாக படிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபினான்ஸ் கமிஷனுக்கு. அரவிந்த் பனிகிரியா கமிட்டி. சரி. ஹவு மெனி ஆஃப் த அபோவ் இண்டோனேஷன் ஓபிஎஸ் ஏதோ சம்திங் சஸ்டைனபிள்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே. சஸ்டைனபிள் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இனோவேஷன் இனிஷியேட்டிவ் ஃபோக்கஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். சஸ்டைனபிள் இன்வெஸ்ட்மெண்ட் இனோவேஷன் ரெண்டுமே அதில் இருக்குது. இல்லை இதெல்லாம் சஸ்டைனபிளாக இருக்குது, அதை வச்சு ஆட் அவுட் போடலாம். அஃபோர்டபுள் ஹவுசிங் அது சஸ்டைனபிளாக இருக்கலாம். மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் கண்டிப்பாக சஸ்டைனபிள் கிடையாது. ஹெல்த் கேர் ரொம்ப ஜென்ரலாக இருக்குது. ரெனியூபிள் கண்டிப்பாக சஸ்டைனபிள். சரியா? அப்போ மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் கண்டிப்பாக சஸ்டைனபிளாக இருக்க முடியாது. ரேபிட் டிரான்ஸ்போர்ட்டாலே பண்ண மாட்டேன், அது மாசாக எடுத்துகிட்டு போகிறது. ட்ரெயினை பற்றி பேசுகிறாங்க. ஸோ 3 ஒன்லி. சரி. இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் த டெபாசிட்ஸ் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டி. இது பேர் இன்வெஸ்ட். ஓகே. இன்கம் ஃப்ரம் த டெபாசிட்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டி. இதில் போடுற டெபாசிட்லேருந்து வர இன்கம். ஓகே. என்ன இன்கம்? இன்ட்ரெஸ்டோட இன்கம். டிஸ்ட்ரிபியூட்டட் டு த இன்வெஸ்டர்ஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் த டேக்ஸ் பட் த டிவிடெண்ட் இஸ் டாக்ஸபிள். இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்த மாதிரி தெரியல. இன்வெஸ்ட் ஆர் ரெகனைஸ்ட் அஸ் அ borrowers அண்டர் த செக்யூரிட்டி அண்ட் ரீஆர்கனைசேஷன்ஸ் த சர்ஃபேசி ஆக்டிகில் இவங்களை வந்து ரெகனைஸ்டு பாரோவர் அப்படின்னு ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்டிகில். இந்த ஆக்டிகில் ரெகனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்கன்னா பண்ணுறாங்க. ஆமாம், இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இந்த ஆக்டிகில் இதை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்காங்களா? இன்ட்ரெஸ்ட் இன்கம் இஸ் டாக்ஸபிள் எதுவுமே பட் taxable டிவிடெண்ட் தான். இஸ் நாட். நோ எவ்ரிதிங் ரெண்டுமே இஸ் டாக்ஸபிள். டாக்ஸபிள் தானே? நிர்மலா சீதாராமன் எப்படிங்க? வாய்ப்பில்லை. எந்த டாக்ஸுமே விட மாட்டாங்கங்க. இந்த டாக்ஸ் விடுறாங்கன்னா கன்ஃபார்மாக அது உனக்கு தெரிஞ்சிருக்கும். கவலைப்படாத. அது வரைக்கும் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, இது எல்லாமே எது கூட லிங்க் ஆகுதுன்னா ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன்ஸ்னு கேட்டிருப்பாங்க. ஒரு கொஸ்டின் 2017 18 கேட்டிருப்பாங்க. ஞாபகம் இல்லை எனக்கு நான் அந்த கொஸ்டினை. அதில் வந்து ஒரு பாயில்டு எக் செமாக்கா அந்த கொஸ்டினோட லிங்க் இதெல்லாம். சரி. To the post-pandemic recent past, many of the central bank worldwide had carried out the interest. Okay, post-pandemic அப்புறம் recent past அப்புறம் many central bank நிறைய central bank worldwide has carried out the interest rate hike. வந்து எல்லாருமே interest rate hike பண்ணுறாங்க. நிறைய many of the central, எல்லாரும் சொல்லல, many of the central bank. ஏன்? Because the central bank generally assumes have the ability to counteract the rising price, consumer price via the monetary policy வழியாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து நினைக்கிறாங்க. அவங்க அசியூம் பண்ணிக்கிறாங்க, அதனால அவங்க பண்ணுறாங்க. கரெக்ட். சரி. ஸ்டேட்மெண்ட். கார்பன் மார்க்கெட் இஸ் ஒன் ஆஃப் த கார்பன் மார்க்கெட் இஸ் லைக்லி டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைட் ஸ்ப்ரெட் டூல் இன் த ஃப்ளைட் அகெயின்ஸ்ட் த climate சேஞ்ச். கார்பன் மார்க்கெட் லைக்லி ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைட் ஸ்ப்ரெட். ஸோ எல்லாமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் தானே சொல்கிறாங்க. ஓகே. பிகாஸ் கார்பன் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் த ப்ரைவேட் செக்டார் டு த ஸ்டேட். ப்ரைவேட் செக்டார்லேருந்து ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம ரிசோர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதனால ஒன் ஆஃப் த ரிசோர்ஸஸ் எங்கேருந்து ப்ரைவேட் கிட்டேருந்து ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைடு கிளைமேட் ஃபைட் வச்சுக்கலாமா? ஃபைட் வித் அகெயின்ஸ்ட் த கிளைமேட் சேஞ்சு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ப்ரைவேட் செக்டார் கொடுத்தா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க. கார்பன் மார்க்கெட் ஸ்டேட்டுக்கு கொடுத்து அது பாதுகாக்க வைக்குது. நல்லா இருக்குல்ல ஸ்டேட்மெண்ட்டு? அசோசியேட் ஆகுது. ஆனால் அந்த டைமில் இது யோசிக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆகுதுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் போட்டு நல்ல ரியல் டைம் இன்டர்பிரேஷன் எடுத்தோன்னா அது ஆன்சர் வரும். ஏன் ஒய் அப்படின்றது ஆன்சர் ஏதாக்கா? சத்தியமா ஏதானா? சத்தியமா ஏதான். இது பயங்கர கான்ட்ரவர்ஷியலான ஒரு கொஸ்டினா இருந்துச்சு. ஏவா பியா? ஏ ஆன்சர். ஆக்சுவலி என்ன சொன்னாங்கன்னா இந்த இதுக்கு வெறும் பிரைவேட் செக்டார் மட்டும் கிடையாது, ஆல் தி செக்டர்ஸ், போத் பப்ளிக் செக்டர்ஸ் அண்ட் அதர் என்டிட்டிஸ்னு சொன்னாங்க. அதனால தான் அது கான்ட்ரவர்சி ஆனிச்சு. கரெக்ட் தான். ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். பி தான். நான் எல்லாரும் ஆக்சுவலாக வந்து என்ன நினைச்சாங்கன்னா, ஓகே நீங்க என்ன சொன்னீங்க எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு? ஆக்சுவலி அது இது கரெக்ட், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஆனா என்னன்னா, நாட் ஒன்லி இந்த கார்பன் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர் ரிசோர்சஸ் ஃப்ரம் தி பிரைவேட் செக்டர் டு தி ஸ்டேட் இருக்குல்ல, அது வந்து நேரோ ஆக்கியிருக்காங்க. அது ஒன் ஆஃப் த கரெக்ட் தான். பட் அதுல பப்ளிக்கும் வரும், அதர் என்டிட்டிஸும் வரும். அதனால அது வந்து அதுக்கான கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. இல்லை அப்படி இல்லைக்கா, இது ஒரு டூல்னா இது ரொம்ப பெருசா ரொம்ப ப்ராடா இருக்கு பாருங்க. கிளைமேட் சேஞ்ச் வைட் ஸ்ப்ரெட் டூலா, ஆனால் இது சும்மா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சுன்னா அது நல்ல டூல்னு சொல்ல முடியுமா? அதை தான் அவங்க அப்படி மீன் பண்ணுறாங்க. பிகாஸ் ஸ்டேட் கன்சிடரிங் த எவ்ரி ஸ்டேட், நாட் த எவ்ரி ஸ்டேட் இன் த வேர்ல்ட் இஸ்
கார்பன் கான்ஷியஸ் கண்ட்ரி இல்லை, அதனால மேபி அப்படி எடுத்துருக்கலாம். எக்ஸாம்பிள் குளோபல் லீடர்னு சொல்ல யூஎஸ்ஏ அப்படி கிடையாதுல்ல. ஓகே, ஸ்டேட்டு கூட லிங்க் பண்ணுறாங்க அவங்க ஸ்டேட்டை வச்சு. ஓகே, நல்லா இருக்கு அந்த கொஸ்டின். Which of the following activities of the Reserve Bank of India is considered to be the part of sterilization? Part of sterilization. Reserve Bank of India கேட்டாங்க. ஸ்டெரிலைசேஷன்னா சம்திங் ஏதோ பார் பண்ணுறாங்க, பாரிங் சம்திங். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், ஓவர் சைட் செட்டில்மெண்ட் ஆஃப் பேமெண்ட் சிஸ்டம், பேமெண்ட்டு ஓவர் நைட் பேமெண்ட் சிஸ்டம் பார் பண்ணுற மாதிரி தெரில. டெபிட் அண்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட் ஃபார் த debt and cash management of the central government and state government, is regulation of the functions of non-banking financial company. Your operation is a settlement settlement payment system, இல்லைனா வந்து ஒரு கேஷ் மேனேஜ்மெண்ட், இல்லைனா ஒரு ரெகுலேஷன் ஃபங்க்ஷன். ஸ்டெரிலைசேஷன் பார் பண்ணுறதுன்றது லிட்டில் மீனிங் போனோன்னா இது ரெண்டுத்தையும் எடுத்துடலாமா? என்பிஎஃப்சி போடலாமா இல்லை ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் போடலாமா? ஆர்பிஐ பண்ணுறது தெரியலனா சொல்கிறேன், தெரியலனா எப்படி யோசிக்கலாம். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். எப்படி, ஏன் வரீங்க அதுக்கு, என்ன வரீங்க? ஏன் அதுக்கு என்ன ஆகுறேன்னா, இங்க வந்து ஸ்டெரிலைசேஷனுங்கிறது என்ன, ஏதோ ஒன்றத்தை வந்து சரி செய்ய பார்க்குறாங்க, கவுண்டர் ஆக்ஷன் பண்ண பார்க்குறாங்க. கவுண்டர் ஆக்ஷனுக்கும் ரெகுலேஷனுக்கும் என்ன சம்மந்தம்? ரெகுலேஷன்னாலே கவுண்டர் ஆக்ஷன் தானேக்கா. ஆனால் இங்கே என்பிஎஃப்சின்னு அப்படின்னு தனியாக கேட்டிருக்காங்க. இங்கே ஓப்பன் மார்க்கெட், எல்லா மார்க்கெட்டில் எல்லாத்துமே இதுதான் ப்ராடாக இருக்கு. அப்படிதான் எடுக்கணும். இங்கேயும் கவர்மெண்ட் அப்படின்றது ஒரு இதுவாக இருக்கு, நார்வாக தான் இருக்குது. இதுவும் நார்வாக இருக்குது. சரி, கவர்மெண்ட் பாண்ட் மார்க்கெட். சரி, என்ன கேட்டிருக்காங்கன்னா இது முன்னாடி கேட்டாங்களா? எஃப்டிஐ கேபிட்டல் மார்க்கெட்னு கேட்டாங்க. கேபிட்டல் மார்க்கெட் முன்னாடி கேட்டிருக்காங்க 2017-18 முன்னாடி. அதே கொஸ்டின் தான் ரிப்பீட்டேஷன். சரி, எதெல்லாம்? கவர்மெண்ட் பாண்ட் மார்க்கெட்டு, கால் மணி மார்க்கெட்டு, ட்ரெஷரி பில்ஸு. இது வந்து கேபிட்டல், இது வந்து ஷார்ட் டேர்ம்னு தெரியும். ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் போகலாம். லாங் டேர்ம் ஸ்டாக் மார்க்கெட். சரி, பாண்ட் மார்க்கெட் லாங் டேர்மு, ட்ரெஷரி பில்ஸு ஷார்ட் டேர்ம், கன்ஃபார்ம் 3 கிடையாது. சரியா? இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை கால் மணியா? கால் மணி இல்லை ஸ்டாக் மார்க்கெட் ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சுக்கலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சுக்கலாம். 1 and 4. கால் மணின்றது நாரோ, சின்னது, ஸ்மால் சைஸ், ஷார்ட் டேர்ம். இது ஷார்ட் டேர்ம், இது ஷார்ட் டேர்ம், இது ரெண்டு லாங் டேர்ம். லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், இதுக்கு முன்னாடி 3 பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம்? லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், குவான்டிடேட்டிவ், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம். இன்னொன்று என்ன இருக்குது? ஆக்சுவலா ராகுல், கேபிட்டல் மார்க்கெட்ல ஷேர்ஸ் வரும், ஈக்விட்டிஸ் ட்ரேட் பண்ணுவாங்கல்ல. So அதனாலதான் வந்து அதை நீ லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்னு பார்க்க முடியாது. டேபிள்ஸ்லேயே 1 year வரைக்கும் உள்ள இதெல்லாம் இருக்கு, அதுக்கு மேலேயும் இருக்கு. பட் அதனால இதுதான் சொல்றேன். டேபிள்ஸ்ல 1 year வரைக்கும் உள்ளது இருக்குல்ல, 316 days. அதாங்க 1 year கம்மியா இருக்கிறதா சொல்றேன். 1 year வரைக்குமே நான் ஷார்ட் டேர்ம் தான் சொல்றேன். 1 year ஷார்ட் டேர்ம் தான். ஓகே, பட் ஆனா கேபிட்டல் மார்க்கெட்ன்றது வந்து ஒரு லாங் டேர்ம், நான் டெப்ட் கிரியேட்டிங். கேபிட்டல் மார்க்கெட்ல இது ஒரு பிலிம்ஸ் क्वेश्चन மேல இருக்கு. கேபிட்டல் மார்க்கெட் பெஸ்ட் டிஃபைன்ஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. நான் டெப்ட் கிரியேட்டிங் மார்க்கெட், அதுதான் நான் டெப்ட் கிரியேட்டிங் டிரான்சாக்ஷன். அதுதான் வந்து கேபிட்டல் மார்க்கெட்டோட பிரைமரி டெஃபினிஷன். டெப்ட் கிரியேட் ஆக கூடாது. டெப்ட் கிரியேட் ஆகுறது தானே இது கேபிட்டல். அதானே, எப்படி டெப்ட் கிரியேட் ஆகாம எப்படி இருக்கும்? கேபிட்டல் மார்க்கெட்டோட பெஸ்ட் டெஃபினிஷன் என்னன்னா, நீ திருப்பி கொடுக்க வேண்டியது கிடையாது. நீ வந்து டெப்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்றது? நீ என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுப்ப? கேபிட்டல் மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்டா கொடுப்ப, டிவிடெண்ட் கொடுப்ப. How can it can be a debt creating? Capital markets are used to sell equities, debt securities. அதான் equities னா stocks, debt securities.
அது என்ன லாங் டேர்ம்ல நீ கேபிட்டல் மார்க்கெட்ல ரெண்டு விஷயத்துல டிஃபைன் பண்ணலாம். ஒன்னு டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல லாங் ஸ்டாக்ஸ்லயே ராகுல் ஷார்ட் டேர்ம்லாம் இருக்கும். அப்ப நீ ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்னு எடுத்தனா உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். மணி மார்க்கெட்ன்றது வந்து அதுல ஈக்விட்டிஸ் அப்புறம் அந்த டெப்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. மணி மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி அதிகமா இருக்கும். கேபிட்டல் மார்க்கெட்ன்றது வந்து ஈஸியா கன்வெர்ட்டபிள் ஆகாது. அது வந்து உள்ள வந்து ஷேர்ஸ் இருக்கும். ஒரு கம்பெனியோட ஷேர்ஸோ ஈக்விட்டிஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுதான் இது ரெண்டுத்தோட டெஃபினிஷன். சரி, இப்போ நீங்க எப்படி எலிமினேட் பண்ணுவ இதை? அதுதான் மணி பில்ன்ற ஷார்ட் டைம் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். பட் நீ சொல்ற மாதிரி டெப்ட் கிரியேட்டிங் நான் டெப்ட் கிரியேட்டிங் கிடையாது. கேபிட்டல் மார்க்கெட்னாலும் டெப்ட் கிரியேட்டிங் தான். நோ அக்கா, கேபிட்டல் மார்க்கெட்னாலே நான் டெப்ட் கிரியேட்டிங் மார்க்கெட் கிடையாது. ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா நான் டெப்ட் கிரியேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர். நான் அப்படி சொல்லணும். ஓகே, புரியுதா? எக்ஸ்பெண்டிச்சர்ல சொன்னா அப்படி சொல்லிக்கலாம். ஆனால் கேபிட்டல்னாலே நான் டெப்ட் கிரியேட்டிங்ன்றது ஒரு பெரிய பிரைம் ஃபேக்டர். அது பிரிலிம்ஸ் கொஸ்டின் அக்கா, நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அது வந்து நீ சொல்ற ரெவென்யூ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல அதுல சொல்றேன். வேணா நான் டெப்ட் வரும். இது வந்து வேற. அவன் பப்ளிக் ஃபைனான்ஸ் கூட சொல்றானோ? பப்ளிக் ஃபைனான்ஸ்ல நான் டெப்ட் கிரியேட்டிங் ரிசிப்ஷன் அதான் அதுல வேணா கேபிட்டல் வந்து நீ சொல்றது கரெக்ட். இந்த விஷயத்துல கேபிட்டல் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டெப்ட் கிரியேட்டிங் தான். அதாங்க திருப்பி கொடுக்க போறேன்னு நான் சொல்றேன். அதனாலதான் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்னு வச்சிருக்கேன் சும்மா. அதனால அந்த பக்கம் போல. சரி, ஓகே, விடு. நான் அப்படியே லிமிட் பண்ணிக்கிட்டேன். இல்லைன்னா அதையும் வச்சு யோசிப்பேன். நான் யோசிச்சா ஆன்சர் வருதுன்னா ஓகே தானே. சரி, ஸ்மால் ஃபார்ம் லார்ஜ் ஃபெயில்டு. சரி, இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் ரீசெட்டில்மெண்ட் ஆஃப் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்ரூவ்டட் ஃப்ரம் தேர் கண்ட்ரீஸ் டியூ டு த வார். By giving them a large cultivable land, they cultivate collectively and share their produce. இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. வெளிலேருந்து வந்தவங்க இந்த மாதிரி பண்ணலாமா? வார்லேருந்து வந்தவங்க. மெனி மார்ஜினல் ஃபார்மர் இன் அன் ஏரியா ஆர்கனைஸ் தெம்செல்ஃப். அவங்களே சின்ன சின்ன ஃபார்மர்ஸ்லாம் அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி டு குரூப் அண்ட் சிங்க்ரனைஸ் அண்ட் ஹார்மனைஸ் செலக்டட் அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன். சின்னதாக பண்ணி அவங்க இதை பண்ணுறாங்க. மெனி ஸ்மால் மார்ஜினல். இது ஒரு சோஷியலிஸ்டாக இருக்குது. ரொம்ப மெனி மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இன் அன் ஏரியா டுகெதர் make a contract with a corporate body and surrender their land to their fixed term for which the corporate body makes a payment agreed upon to the firm. இது வந்து ரொம்ப எக்கனாமிக் ப்ராஃபிட் ஓரியன்டா இருக்கு. கம்பெனி extend a loan and technical knowledge and material input to the number of small farmers in an area so that they produces an agriculture commodity required by the company for a manufacturing process or commercial production. இது ப்ராஃபிட் ஓரியன்டா இருக்கு. ஸோ கோ வித் சோஷியல். அவ்வளோதான். They'll ask only for social. எம்எஸ்பியில் கேட்டாங்களா இந்த கொஸ்டினா? இது எம்எஸ்பி கொஸ்டின். சரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் டு நிஜர். இது நம்ம அது 7 கிராப் பார்த்தோம்ல, ஆயில் சீட்ல இருந்துச்சு. இல்லை எம்எஸ்பி வந்து இது கொடுக்குறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க எம்எஸ்பி எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. பெரிய ஸ்டேட்மெண்ட்டா? சரியா? சம் ட்ரைபல் இன் இந்தியா யூஸ் நிஜர் சீட் ஃபார் குக்கிங். சம் ட்ரைபல் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ வரலாம். இப்போ நிஜர் சீடு வந்து அஸ் எ கேரிஃப் கிராப்னு சொல்கிறாங்க. ஸோ கேரிஃப் கிராப்ன்றது இந்தியாவில் ஒரு டிட்டர்மைண்டு கேரிஃப் சீசன் இருக்கே தவிர கேரிஃப் ஏரியான்னு ஒன்று இருக்கா? கேரிஃப் சீசனே டிட்டர்மைண்டுன்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு ஊரில் ஒரு டைம் மழை பெய்யும், இன்னொரு ஊரில் இன்னொரு டைம் மழை பெய்யும். எக்ஸாம்பிள் தமிழ்நாடு இஸ் கிளியர் எக்ஸம்ஷன். ஸோ அதனால் ஒரு ஊரில் ஒரு கேரிஃப் கிராப்பாக இருந்தால் இன்னொரு ஊரில் அது ராபி கிராப்பாகவும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ கரெக்ட். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? போத் ராபி அண்ட் கேரிஃப்ல வந்து வளையும் ஏதோ ஒன்று. என்னது இது? என்ன கொஸ்டின் அது? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2018-19 ஒரு கொஸ்டின் பார்த்தோம், 20s. ஞாபகம் இருக்கா? ஏதோ பல்ஸ் ரிலேட்டடா தானே பார்த்தோம். பார்த்தோம், அது மறந்துட்டேன். அதனால இது ப்ரீ டிட்டர்மைண்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஸ்பெசிஃபிக் ஃபேக்டாக நினச்சி எடுத்துடாதீங்க. அதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கொஸ்டினும் இது கூட லிங்க் பண்ணிக்கோ. ரெஃபரன்ஸ் கொஸ்டின். இது கூட ரெஃபரன்ஸ் எந்த கொஸ்டின் வச்சுக்கிறேன்னா, ஓகே, ஸ்குரில் இஸ் கன்சிடர்ட் டு பி அ ஆம்னிவரஸ். ஓகே, இதையும் நம்ம இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியாது.
அது என்ன வேணாலும் சாப்பிடலாம். அதே போல் இங்கேயும் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த கொஷினும். அதே ஒரு மாதிரி நிமிஷம் ராகுல். கிராம் கொஸ்டின்டா. பிளாக் கிராம் வந்து போத் காரிஃப்லயும் இருக்கும், ராபிலயும் இருக்கும். அந்த மாதிரி ப்ரீ டிட்டர்மைன் ஒன்று கிடையாது. இதை ராபின்னு கொடுத்தாலும் அது தப்பு கிடையாதுன்னு சொல்கிறேன். நைஜர் இஸ் கல்டிவேட்டட் as ராபி கிராப், நோ ப்ராப்ளம். ஏன்னா நீ மேக்ஸிமம் கிராப்ஸ் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிராப் இட் ஆக்டட் as a மோத் ராபி அண்ட் காரிஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எல்லா கிராப்புமே கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட. எனக்கு தெரிஞ்சு எந்த கிராப்புமே இது ராபியில் மட்டும்தான் வளரும்னு எந்த கிராப்பையும் கொடுத்தது கிடையாது. ஏதாவது ஒன்று ரெண்டுச்சுன்னா சொல்லுங்க எக்ஸம்ஷன்ஸ். ஒரு கண்டிப்பாக நிமிஷம். ஆக்சுவலா நீ சொன்ன டெஃபினேஷன் வந்து இதுதான். அந்த கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட்ல வந்து நீ சொன்னது கரெக்ட் தான். ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை ரெண்டா கிளாஸ் ஆகுமா? அது மணி மார்க்கெட் வந்து அப் டு 1 இயர், கேபிட்டல் மார்க்கெட் வந்து அபவ் 1 இயர்ஸ். அப்படிதான் கிளாஸிஃபை பண்றாங்க. ஆமா, அதுதான் சார் கண்டுபிடிச்சேன். சரி, ஸ்டெபிலிட்டி அண்ட் growth பேக்ட் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் ட்ரீட்டி. சரி, இது ஒரு பேக்ட், ஒரு ட்ரீட்டி போடுறான். இது கண்டிப்பாக ஸ்பெசிஃபை சர்டிகுலர் வெரி வெரி நேரோ கொஷின். சரியா? நான் சொன்னேன்ல இதே மாதிரி நேரோ ஆகுது. இதே மாதிரி மேலே ஒரு கொஷின் பார்த்தோமா? என்ன கொஷின் அது? சரி பார்ப்போம். லிமிட்ஸ் த லெவல் ஆஃப் பட்ஜெட்டரி டெபிசிட் ஆஃப் கண்ட்ரீஸ் ஆஃப் த யூரோப்பியன் யூனியன். லிமிட் பண்ணுது ஒரு ட்ரீட்டி. பேக்ட் போட்டு லிமிட் பண்ணுறாங்க. மேக் எ கண்ட்ரி ஆஃப் த யூரோப்பியன் யூனியன் டு த ஷேர் தர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி. எல்லா யூரோப்பியன் யூனியனில் இருக்க கண்ட்ரிஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி ஷேர் பண்ணிக்கலாம். எனேபிள்ஸ் த கண்ட்ரி ஆஃப் யூரோப்பியன் யூனியன் டு ஷேர் த டெக்னாலஜி ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் ஓகே. இங்கே வந்து லிமிட்ஸ். ஒரு பேக்ட் ஹேவ் வெரி நேரோ அப்ஜெக்டிவ். அவ்வளோதான். புரியுதா? மேலே இந்த கொஸ்டின் பார்த்தோமான்னு தெரியலையே. இந்த பேப்பரில் பார்க்கல. நான் முன்னாடி ஒரு கொஸ்டின் சொன்னேன், நீங்கள் கூட என்னன்னு கேட்டீங்களே, அது திரும்பி சொல்லுன்னு சொன்னீங்களே, அது என்ன கொஸ்டின் அது? லெண்டர்ஸ் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட். அதுவா? அதே தான். அதோட அப்ஜெக்டிவ் என்ன? ஒரே ஒரு அப்ஜெக்டிவ். இதோட அப்ஜெக்டிவ் என்ன? ஒரே ஒரு அப்ஜெக்டிவ். தட்ஸ் இட். புரிஞ்சுச்சா? நம்ம அது இது நம்ம இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம சப்போஸ் 1 ஒன்லி, 2 and 3, 3 ஒன்லி, நன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. அதே மாதிரி தான் அங்கே கொடுத்தாங்க. அதோட ஆப்ரேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரு நிமிஷம் வரேன். இங்க யாரோ ஜோடியே மிஸ் ஆன மாதிரி இருக்கு சாங். யாருக்கா? அவன் போட்டை தூக்கிட்டு போயிட்டானா? இருக்கே. இல்ல, வேற யாரோ 2 பேரை காணும் இன்னைக்கு. இவன் அரவிந்த் காவியாவுமா? ஆமா, அவங்க வந்தாலும் அப்படிதான் வருவாங்க, போனாலும் அப்படிதான் போயிடுவாங்க. எங்க ஆளை காணும்? படிப்பாங்க போல. அவங்க ஏதோ கேம்ப் போட்டிருக்காங்களாம். இந்த கேம்ப் ஏதோ பிஸியாக இருக்காங்க. நீ தானே போட்ட கேம்ப்? எதுவும் நான் போட்டியா? இந்த என்ன போட்டேன்? கேம்ப் இல்லடா, பவர் அப் ப்ரிலிம்ஸ். அந்த வாஜிராம்ல வீக்லி டெஸ்ட். அதனால அடிச்சு பறக்க விடுறியா சாங்ஸ்? இன்னும் ஒரு டெஸ்ட் கூட எழுதல, வாய் வச்சுட்டல, விளம்பரம் மாதிரிதான் அந்த டெஸ்ட். சந்தோஷமா All the best, Sang. இருக்கு. சீக்கிரமே பார்ப்பேன். கேரள் கேரள், இவ்வளவு விடக்கூடாது. கேரள், ஏதாவது பேசு கேரள். சரி, 2 நிமிஷம் இரு. 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 2 நி
Consider the following statement given the statement. Okay. India is இது 2024. India is a member of International Grain Council. India is a member. Grain Council சொல்லும்போது something ஏதோ agriculture associated இருக்கு. Why not? India is also a member. A country need to be a member of International Grain Council. எக்ஸ்போர்ட்டிங் ஆஃப் ஆர் இம்போர்ட்டிங் ஆஃப் ரைஸாக இருக்கணுன்றது சாவரிட்டிலே கை வைக்கிற மாதிரி போட வெண்ணன்றுவாங்க. அவ்வளோ பெரிய கண்டிஷனல் கிளாஸாக இருக்கிற ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் இது கிடையாது. இது வந்து எப்பயுமே இந்த கண்டிஷனல் கிளாஸ் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்னதான் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளை செயினில் பெருசாக இருக்கிறது இண்டோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க், அதில் ட்ரேடில் நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்கல்ல, அது ஒரு கண்டிஷனல் கிளாஸ் இருக்குது. வேற என்னென்ன கண்டிஷனல் கிளாஸ் இருக்குது? வேறுன்னு பார்த்தா நியூக்ளியர் சப்ளை குரூப், இதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்லாம் கிடையாது, அவனே சோறு இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கிறான். இந்தியா இஸ் ஆல்சோ எ பிகஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னு அந்த ரேஷன் அடியில் எடுத்துருக்கு. சரி, which of the following statement is correct as per the Constitution of India? இது கான்ஸ்டியூஷன்ல பார்த்துக்கலாம். யூனியன் பட்ஜெட். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். யூனியன் பட்ஜெட்டே கேட்குறாங்க. சரி, யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆன் பிஹாஃப் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் lays the annual financial statement before both the house of the parliament. Behalf of the at union level, no demand for grants can be made except on the recommendations of President of India. ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லாமல் டிமாண்ட் கிராண்ட்ஸ் எடுக்க முடியாது. ஓகே, பிரசிடென்ட்டுக்கு நிறைய பவர் இருக்கும். இந்த மாதிரி கொடுக்குற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக தான் மேக்ஸிமம் இருக்கும். பிரசிடென்ட்ல செக் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி ஏன்னா ஒரு சூப்பர் சபார்டின், இது வந்து பயங்கர ஹையஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டில். பிரைம் மினிஸ்டரில் அடிக்கடி செக் வைப்பாங்க நிறையா. சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டரில் வேறு யாராவது கொடுத்துட்டு பிரைம் மினிஸ்டர் மாற்றுவாங்க, இந்த பிரைம் மினிஸ்டர் கொடுத்து வேறு யாராவது வைப்பாங்க, அந்த மாதிரி. சரியா? Recently, Venezuela has achieved a rapid recovery from its economic crisis. Rapid recovery achieve பண்ணிடுச்சு. And succeeds in preventing its people from the emigrant to the other countries. அதை வந்து அச்சீவ் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறான். அச்சீவ்டு. Venezuela is the world's largest oil reserve. இது கரெக்டுன்னு தான் சொல்கிறாங்க எல்லாரும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்கிறாங்க. அது ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் இது கண்டிப்பாக இது ரெண்டுத்துக்கும் ஒரு காரணம் கிடையாது. எய்தர் பியாக இருக்கலாம், ஏ கிடையாது. இது ரொம்ப நேரோவாக இருக்குல்ல, அவன் ரிகவரி ஆகிறதுக்கு ஆயில் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம பார்த்த மேலே ஒரு கொஸ்டின்ஸ் தான். என்னது அது? நம்ம இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, கார்பன் மார்க்கெட் மாதிரி இந்த கொஸ்டின் இருக்கு ஆக்சுவலாக. இதை இப்போதைக்கு இது நம்ம ஏ கிடையாது. அப்புறம் வந்து சி கிடையாதுன்னு எடுத்துப்போம். எதிர் பி இல்லை டியில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் எண்ட் ஆகலாம். ஆனால் ரேபிட் ரிகவரி என்ன கேட்டால் அது ரேபிட் ரிகவரி அடைஞ்சிருச்சு தான். ஸோ வெனிசுலா இஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ரி விச் இஸ் சர்வைவிங் டு த கிரேட்டஸ்ட் எக்ஸ்டென்ட் இப்போதைக்கு. அதனால நான் பி தான் போவேன். இதுக்கு அதுக்கும் ஆன்சர் பி தானே வந்துச்சு, அதனால இதுக்கும் பி தான் ஆன்சர் வரும். ஆக்சுவலா ஏ இன்கரெக்ட்னு தான் நினைக்கிறேன். பி தான் ஆன்சர்னு நினைக்கிறேன். எது டிஆ இருக்கலாம் இல்லை பிஆ இருக்கலாம். ஆனால் யூபிஎஸ்சி அந்த அது மாதிரி ரேபிட் ரெக்கவரி எல்லாம் இல்ல, இன்னும் அதுல பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி தான் இருக்கு. அதனாலதான் அவ்வளவு ரிசர்வ் இருந்தும் அவங்களால இது பண்ண முடியல. சண்டை போடுறாங்க எஸ்கிபோக்காக, ஆர்மி மொபிலைஸே பண்ணிட்டாங்க. அது எப்படி இன்ஸ்டபிலிட்டின்னு சொல்ல முடியும்? இல்லை நல்லா தான் இருக்கு ஆக்சுவலாக என்ன கேட்டா. ஒருத்தர் புதுசா வந்திருக்காங்க, பயங்கரமா இன்க்ரீஸ் பண்றான் சப்ஜெக்ட், அதனால சொல்ல முடியாது, வச்சுக்கலாம். பிரதான் மந்திரி ஷம் யோகி மந்தன் யோஜனா. லாஸ்ட் क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் கொடுக்கற தெரியல. நான் என்ன கேட்டா நான் பி தான் போவேன். சரி, ஓகே. யூபிஎஸ்சி ஆன்சருக்கு வரட்டும். சரி, ஷம் மந்தன் யோகி யோஜனா, பிரதான் மந்திரி ஷம் மந்தன் யோகி யோஜனா. ஓகே, இதுல இருந்து எதுவுமே தெரியல, நம்ம டைரக்டா போயிடலாம். த என்ட்ரி ஆஃப் ஏஜ் குரூப் என்ரோல்மெண்ட் இந்த ஸ்கீம் வந்து 21லேருந்து 40. சரி, என்ட்ரி வந்து இந்த டேட் சொல்கிறாங்க. ஏஜ் ஸ்பெசிஃபிக் கான்ட்ரிபியூஷன் ஷால் பி மேட் பை த பெனிஃபிஷரிஸ். ஏஜ் ஸ்பெசிஃபை கான்ட்ரிபியூஷன் இருக்குது, அதுக்கும் இதுக்கும் காம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஆனால் ஏஜ் தெரில, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கன்ஃபார்மாக கரெக்ட். ஈச் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டர் த ஸ்கீம் ஷால் ரிசீவ்ஸ் மினிமம் பென்ஷன் ஆஃப் 3000 ரூபா பெர் மந்த் ஆஃப்டர் அட்டைனிங் த ஏஜ் ஆஃப் 60க்கு அப்புறம். ஏஜ் ஸ்பெசிஃபிக்கில், அதனால் இதுவும் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, a family pension is applicable to the spouse and unmarried daughter ஓகே, அது அன்மேரிடு. இங்கே பிரச்சனை இருக்கு கண்டிப்பாக, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்கு. 4th ஓகே. இப்போ இங்கே வா, அப்போது ஆப்வியஸ்லி இது போயிடுது. அப்போது ஏஜ்லேயும் பிரச்சனை வச்சுருக்கானுங்க. ஒரு சர்டைன் ஏஜ் குரூப், ஏஜ்ன்ற மாதிரி இது வந்து இயர்ஸ் மாதிரி எடுத்துக்காதீங்க, ஒரு ஏஜ் குரூப்பில் இருக்கிற நம்பர் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸில் பிரச்சனை வைக்கிறாங்க. அடுத்த வருஷமும் இந்த மாதிரி கேட்கலாம். சரி, டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்ட் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம், இது ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி வச்சுக்கலாம். டு இம்ப்ளிமெண்ட் த ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் 100% ஸ்பெண்டிங். நான் பார்த்தேன் சென்ட்ரல் செக்டார் ஆர் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமில் எந்த பிரச்சனையும் வைக்கிறது இல்லை, வச்சுக்கலாம். அண்டர் த ஸ்கீம்
தி கெடாஸ்ட்ரல் மேப் ஆர் டிஜிட்டைஸ்டு. அது அதோட பர்பஸ் ஆஃப் த ஸ்கீம். கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மாடர்னைசேஷன், டிஜிட்டல் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. அண்ட் இனிஷியேட்டிவ் ஹாஸ் பின் அண்டர்டேக்கன் transliterate the record of rights from the local language to any language recognized by the Constitution of India. இதுல இருந்து மாத்துறாங்க, எல்லா லாங்குவேஜ்லையும் கொடுக்க போறாங்க. அதாவது 22 லாங்குவேஜ்லையும் கொடுக்க போறாங்க ஷெட்யூல் 8ல. ஓகே, நார்மலாக தானே இருக்கு. இதை கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். கவர்னன்ஸ், ஈஸி கவர்னன்ஸ், குட் கவர்னன்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் குட் கவர்னன்ஸ் மீன் பண்ணது, அதனால கரெக்டாக வச்சுக்கிறேன். collateral borrowing and lending obligation. மேல ஒரு கொஸ்டின் ஆன்சர் என்ன? 3-1 இதான் நினைக்கிறேன். கரெக்டா? யாராவது ஏன் உனக்கு ஏதாவது பிரச்சனை தோணுதா? 3 தான். இல்ல ஆன்சர் தான் கேட்கறேன். ஓகே சரி. collateral borrowing and lending obligation, ஏதோ ஆப்ளிகேஷனோட இருக்குது, lending obligation. சரி, நான் என்ன பண்றேன், கொலாட்ரல் தான் வச்சு பாரோ பண்ணணும், திரும்பி வாங்கிறதுக்கும் லெண்டிங் ஆப்ளிகேஷன் இருக்கு. ஓ, அந்த மாதிரி சொல்றாங்க. பாண்ட் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ரெண்டுமே லாங் டேர்ம். ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல்சோ லாங் டேர்ம். நீ தான் போன வாட்டி பார்த்ததோட இது ரெண்டுமே போன வாட்டியோட பார்த்தது. சரி, இது ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரி இருக்கு. மணி மார்க்கெட் மட்டும் தான் ஷார்ட் டேர்ம். நான் சொன்னேன்ல, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்ல ஆடோ நோட் எடுக்கலான்ட்டு. இந்த ஆடோ நோட் இது யூஸ் ஆகுது பாரு. போன வருஷத்தோட அப்படியே ரிப்பீட்டேஷன். இந்த மாதிரி தீம் வந்து எலிமினேஷன் தீம் எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே. மணி மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ நான் கொடுப்பேன், திருப்பி அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் திரும்பி வாங்கிக்குவேன் அப்படின்ட்டு. ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போவில் வாங்குறோம்ல, அதுதான் மணி மார்க்கெட். இது வந்து பேங்க்கில் வச்சுக்கலாம். மணி மார்க்கெட்டில் வந்து நீ ஓகே, மணி மார்க்கெட் இஸ் ஆல்சோ பேங்க் தான் மணி மார்க்கெட் பண்ணும். ஃபைன், ஓகே. கொலேட்ரல்னு கொடுத்துருக்காங்களா? லெண்டிங் கொலேட்ரல் அந்த டேர்ம் வச்சு. இதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் இல்ல, எப்படி மணி மார்க்கெட் சொல்ற? கொலேட்ரல் பாரோயிங் அண்ட் லெண்டிங் ஆப்ளிகேஷன்ஸ் இல்லைங்க, எல்லாம் மணி மார்க்கெட்டுங்க, ஷார்ட் டேர்ம்ங்க, எல்லாமே சின்னது. மணி மார்க்கெட் சார். லெண்டிங் ஆப்ளிகேஷன் இருக்குல்ல, ரெப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெப்போ வச்சுக்கிறேன். ரெப்போல வந்து என்ன பண்றேன்னா, கொலாட்ரல் வச்சு ஜிசெக் வச்சு பாரோ பண்றேன். கரெக்டா? லெண்டிங் ஆப்ளிகேஷன் இருக்கா? ரீபேமெண்ட் திரும்பி வாங்கிக்கிறேன் தானே, லெண்டிங் ஆப்ளிகேஷன் இருக்குல்ல. பாரோ பண்றேன், திரும்பி லெண்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஆப்ளிகேஷன் இருக்கு. ரிவர்ஸ் ரெப்போ ஆப்ளிகேஷனும் இருக்கு. 2 ஆப்ளிகேஷனும் இருக்கு. மணி மார்க்கெட்ல தான் கொடுப்பாங்க அதை. ஓகே இல்ல? ஓகே. பட் ஆனா ஒண்ணே ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இது இருக்குல்ல, collateral borrowing and lending obligation, CBLO, அது வந்து கிளியரிங் கார்ப்பரேஷனும் ஆர்பிஐயும் சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து ஜாயின் பண்ண ப்ரோக்ராம். கிளியரிங் ஆபரேஷனா? ஆமா, கிளியரிங் கார்ப்பரேஷன். அக்கா, சிசிஐ கிளியரிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அது வந்து பிரைமரி மார்க்கெட்டுக்கு வரும்க்கா. அதுங்க 2 பேரும் சேர்ந்து போனதுதான். அதுதான் மணி மார்க்கெட்டோடது. பிரைமரி மார்க்கெட்னா எங்க போறாங்க? மணி மார்க்கெட்ல தான் பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் ரெண்டு இருக்கு. ரெண்டுலயுமே இருக்கு, எல்லாத்துலயுமே பிரைமரி மார்க்கெட். பாண்ட் மார்க்கெட்லயும் இருக்கு பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். எல்லாத்துலயும் பிரைமரி மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட்ல தான் ரெண்டு வரும், பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட்ல. பிரைமரி மார்க்கெட்ல தான் அப்ப வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இங்க பாரு, எல்லாத்துலயுமே வந்து பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் காமன் தான் அது. ஓகே. ஐபிஓ ரிலீஸ் பண்றேன்னா எதுல ரிலீஸ் பண்ணுவ? பிரைமரி மார்க்கெட் ரிலீஸ் பண்ணுவ. ஐபிஓ ரிலீஸ் பண்ணாம இருக்கிற ஷேரையே வந்து வேற இடத்துல வாங்குறேன்னா செகண்டரி மார்க்கெட்ல வைக்கிற, அவ்வளவுதான். அது மணி மார்க்கெட்டா இருந்தா, பாண்ட் மார்க்கெட்டா இருந்தா, மணி மார்க்கெட்டா இருந்தா சரி, எனக்கு டவுட் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். Total fertility rate in an economy is defined as total fertility rate. இது எப்படி டிஃபைன் பண்ணலாம்? A number of children born per 1000 population in a population of an year. ஒரு பாப்புலேஷன்ல சில்ட்ரன்ஸ் 1000 மக்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்திருக்குன்றது தான் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். A number of children born to a couple of a lifetime. கப்பலுக்குன்னு சொல்றாங்க. சரி, பர்த் ரேட் மைனஸ் டெத் ரேட். ஓகே, ஆவரேஜ் நம்பர் இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னு வரும். ஒரு பேண்ட் வித்தோட வர்றது தான் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கிற ஒரு ஆன்சராக இருக்கும். சரியா? மெட்ரிக் ரொம்ப முக்கியமோ, ஒரு பேண்ட் வித்து முக்கியம். சரியா? இதில் வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் லைஃப் பர்த் இன் அ உமன் குட் ஹாவ் டு எண்ட் அட் ஹர் சைல்டு பியரிங் ஏஜ். அதாவது ஒரு ஏஜுக்குள்ள, அதாவது 15லேருந்து 45 வயசுக்குள்ள ஒரு ஃபெர்டிலிட்டி எவ்வளோ வந்து ஒரு உமன் வந்து கொடுக்க முடியுதோ அதுதான் வந்து ஆவரேஜ் பர்த் தான். அதுதான் வந்து இது எப்படின்னா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். In India, an NBFC can assess a liquidity adjustment facility window of Reserve Bank of India. நம்ம இதே மாதிரி ஒன்று பார்த்தோம்ல,
என்ன பார்த்தோம்? ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் கேன் யூஸ் அந்த 2 பார்த்தோம்ல. டெப்ட் ஃபினான்ஸ்லயும், ட்ரெஷரி பில்ஸ்லயும், பிரைமரி மார்க்கெட்லயும் வாங்க முடியும். ரொம்ப கான்ட்ரோவர்சியா தான் இருந்துச்சு. ஆனா அது கரெக்ட். இதுவும் கரெக்ட். சரியா? 2 the foreign institutional investors can hold a government security. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து கேன் ஹோல்ட் a government security. கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஹோல்ட் பண்ண முடியும். இதை வச்சுக்கலாம். ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்னு சொல்றோம். சரி, ஹோல்ட் பண்ணுவாங்க. இந்தியா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கேன் ஆஃபர் a செப்பரேட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் டெப்ட். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் செப்பரேட் டெப்ட்டுக்குன்னு தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறான். ரெண்டுலையும் இல்லை, தனித்தனியாக கேன் ஆஃபர் தான். கொடுக்கலாம். ஓகே, கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். 3யும் கரெக்ட், 1ம் கரெக்ட். அப்போ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லாதனால நம்ம 2 எடுத்துக்கலாம். அப்போ 2 ஒரு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி தான் தப்புன்னு எடுப்போம்ல. ஃபாரின் வந்தாலே தப்புன்னு ஒன்று வச்சுப்போம். ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஐ அவங்க வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி வாங்கலாமா? நல்ல மேட்ரு. இது அடுத்த வருஷத்தோட ரீகாப்பியாக இருக்கும். இது என்ன ஒரு மாதிரி ஜோன் போகுது இல்லை, அதனால சொல்கிறேன். இது கரெக்டாக இருக்கலாம். அடுத்த வருஷம் இதுலேருந்து கொஸ்டின் வரலாம். சரி, ஸோ த ஃபாலோயிங் கேன் ட்ரேட் இந்த கார்பரேட் பாண்ட் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டி. யாரெல்லாம் வந்து கார்பரேட் பாண்ட்லையும் கவர்மெண்ட் செக்யூரிட்டி வாங்கலாம்? இதே தான் மறுபடியும் ஃபர்ஸ்ட் கேட்டால் ரீட்டைல் இன்வெஸ்டர் வாங்கலாம். இப்போ வந்து யார் வாங்கலாம்? ஃபாரின் இன்வெஸ்டர் வாங்கலாம். இப்போ யார் வாங்கலாம்? ஃபாரின் இன்வெஸ்டரே வாங்கலாம். அப்போ இன்சூரன்ஸ் 3 பேருமே வாங்கலாம். ஃபாரின் இன்வெஸ்டருக்கே அந்த லீவரேஜ்னா உங்களுக்கு கிடையாதா? ஸோ இந்த கொஸ்டினும் இந்த ஒரே வருஷத்தில் 2 கொஸ்டினுக்கு ஒரு லிங்க் இருக்கு பாரு. யாரெல்லாம் ஜிசெக் வாங்கலாம், கார்பரேட் பாண்ட் வாங்கலாம். கார்பரேட் பாண்ட் யார் வேணாலும் வாங்கலாம். ஜிசெக் வாங்குறதா மேட்ரு. இங்கே ஜிசெக் கவர்மெண்ட் ஃபாரினர் வாங்கலாம்னா இவங்களுக்கு என்ன குறை? இவங்களை எல்லாரும் வாங்கலாம் தான். ரீட்டைல் இன்வெஸ்டர் ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க, ரிப்பீட்டேஷன் இது. இவங்கலாம் ஈஸியாக வாங்கலாம், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டரே வாங்கும்போது. சரி, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். இதெல்லாம் கன்சிடர் இஸ் அ ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், மோட்டார் வெஹிக்கல். இது ஃபினான்ஷியல் மாதிரி தெரில, கரன்சி ஸ்வாப் ஃபினான்ஷியல் தான். ஏதோ ட்ரேடட் ஃபண்டுன்றா பார்த்தியா, ஒரு ஃபண்டு. அப்புறம் அது ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு, ஒரு ஃபண்டுக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ட்ரேடட் ஃபண்டு. ஓகே, சரி, ரெண்டுமே ஃபினான்ஷியல். ஒன்று மட்டும் மோட்டார் வெஹிக்கல் டேஞ்சபிளாக இருக்குது. இது வந்து இன்டேஞ்சபிள். நம்ம பார்த்தோம்ல, டேஞ்சபிள் ரியல் செக்டார், என்ன செக்டார்னு ஒன்று ஃபினான்ஷியல் செக்டார். அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குது. எல்லாமே ரிப்பீட்டேஷன் தான். சரி, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இந்தியன் எக்கனாமி. ரொம்ப ப்ராடாக கேட்குறான். சரி, இதில் ஸ்டோரேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். ஓகே, இது வந்து செகண்டரி. ஸ்டோரேஜ் வந்து செகண்டரி, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸர். டைரி ஃபார்மிங் வந்து பிரைமரி. ஓகே, மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரெஷரின்றான். கன்ஃபார்மாக தப்பு இது. என்ன சொல்கிறாங்க? வீவிங் க்ளோத் வந்து செகண்டரின்னு சொல்கிறோம். மேனுஃபேக்சரிங் ஒரு செகண்டரி செக்டார். வீவிங் க்ளோத் வந்து செகண்டரி செக்டார்னு வச்சுக்கிறேன். ஆனால் ஸ்டோரேஜ் அக்ரிகல்ச்சர் வந்து வேல்யூ அடிஷனே நடக்கல, அதனால செகண்டரின்னு சொல்ல முடியாது. இங்கே வேல்யூ அடிஷன் நடக்குது. இங்கே வந்து ஓகே டேரெக்டாக இருக்குது. இங்கே வேல்யூ அடிஷன் நடக்கல. டைரி ஃபார்மிங் அண்ட் டூ ஒன்லி. வேல்யூ அடிஷன்ஸ் வச்சு ஒரு ஆப்ஷன் புதுசாக இப்போ தான் போடுறோம். வேல்யூ அடிஷன் இந்த ஒரு தீம் இதுக்கப்புறம் எக்கனாமியில் பார்க்கப்படலாம். வேல்யூ அடிஷன் இது வரைக்கும் நம்ம பார்த்த தீம்ல இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. which are the following can be used? முன்னாடி क्वेश्चन கொஞ்சம் சொல்ல. என்னக்கா? 44. அது இல்ல இது வீவிங் ஸ்டோரேஜ். யா, இதில் வந்து வேல்யூ அடிஷன் இல்லைன்னு பார்த்துக்கலாம்க்கா. அக்ரிகல்ச்சரில் வேல்யூ அடிஷன் தேவை கிடையாது. செகண்டரி செக்டார்னு போட வேண்டிய அவசியம் கிடையாது. வீவிங் க்ளோத்திங்கில் செகண்டரி செக்டார்னு போட்டாங்கன்னா ஏன் போட்டோம்னா வேல்யூ அடிஷன் இருக்குது. இதில் இருந்து இது வேல்யூ அடிஷன், வேல்யூ ஆடட். ஓகே, மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சிடிஎஸ்ல ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம். மினரல் எக்ஸ்ப்ளோரேஷனை தனியாகவே கேட்டிருந்தாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர் டு பி அக்கார்டிங் டு த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ்னு கேட்டு ஒரு கொஸ்டின். இதெல்லாம் வந்து பிரைமரி செக்டாராக கன்சிடர் பண்ணப்படுது அப்படின்னு கேட்கும்போது மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் இஸ் ஆல்சோ கன்சிடர் ஆஸ் பிரைமரி செக்டார்னு பார்த்தோம். கான்ட்ரவர்சியே 2 தான். அதனால தான் டெர்ஷரின்னு கேட்டு விட்டான். இதில் இவங்க பாருங்களா, ஓப்பன் ஹெண்டடாக கொஸ்டின் இருக்கு. அக்கார்டிங் டு ஆர்பிஐயா இல்லை வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸான்னு தெரியல. அப்படி அதனால தான் சண்டை எதுக்கு பிரச்சனைன்ட்டு டெர்ஷரி செக்டார்னு கேட்டான். இந்த கொஸ்டின் பிரைமரியோ செகண்டரியோ கேட்டதானா கான்ட்ரவர்சியான கொஸ்டின். புரியலக்கா? மைனிங் வேற, எக்ஸ்ப்ளோரேஷன் வேற தானே. ஓகே ஃபைன் வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ்ப்ளோரேஷன்றது டெர்ஷரியில் வச்சிருக்கீங்களா நீங்க? எக்ஸ்ப்ளோரேஷன் டெர்ஷரியில தானே வரும். மைனிங்னா தான் நீ செகண்டரிக்கு போறது. ஆக்சுவலா அந்த வேல்யூ ஆட் ஆகுதுல்லக்கா, எதுவும் அக்கா வேல்யூ ஆட் தானே சொல்றாங்க. டெர்ஷரி செக்டார்ன்ற லிட்டரல் மீனிங் என்ன? டெர்ஷரி செக்டாரோட லிட்டரல் மீனிங் ஒரு குட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சாக்கா, அதுக்கு ரெடி ஆகுனதுக்கு நீங்க சப்போர்ட் சர்வீஸ் கொடுக்கறது தான் அதோட டெர்ஷரி இல்ல, செக்டார். நான் என்ன நினைக்கிறேன், அந்த டெர்ஷரி செக்டர்ல தானே நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன், ரிசர்ச் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அதாவது கன்சல்டேஷன் ஸ்பெஷலிஸ்டா பண்றது தான் டெர்ஷரி செக்டார்.
கரெக்ட்டா? சரி. கொஞ்சம் அட்வான்ஸ்டு. அது குவாட்டர்னரின்னு நினைக்கிறேன்க்கா. அது அந்த ட்ரெஷரிக்குள்ள தான் வருது. குவாட்டர்னரி, குவினரி கரெக்ட் தான். ரிசர்ச் அந்த ஆனா இதுல வரும். வரைக்குமே ட்ரெஷரிக்குள்ள தான் வருது. வந்துருது. ஸோ அப்படி ஓகே. இருக்கும்போது எக்ஸ்ப்ளோரேஷனும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்றது? ஒரு ரிசர்ச் பேஸ்டு தானே. ஸோ அப்படி இருக்கும்போது அது எப்படி நம்ம 2nd செக்டார்ல வைப்போம்? தெரியல. எனக்கும் இந்த இல்ல டவுட் என்ன இருக்கு. கொடுத்துருக்காங்கன்னா, நோ மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் இஸ் a part of a primary sector of an economy. It's neither a tertiary sector. Primary sector involves extracting a இது பிரைமரி செக்டாரும் கிடையாதான். இல்ல இது பிரைமரி செக்டாராக்கா சொல்லிட்டாங்க. சாரி, நான் தான் சொன்னேன்ல, மினரல் ரிலேட்டட் எனிதிங் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆர் இது டேப் பண்றது எல்லாமே வந்து பிரைமரி செக்டார். அது ஒரு வாட்டி கொஸ்டினாவே கேட்டிருந்தாங்கக்கா. அவங்க மைனிங் கேட்டாங்க, மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கேட்குறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். நீங்க ஷுட் பி கன்சிடர் டு பி ஏ மைனிங் தான் கன்சிடர் பண்ணும். நான் அதனால தான் மைனிங்னே வச்சுக்கிட்டேன். சிடிஎஸோட என்னது ரிப்பிட்டேஷன் இது. புரிஞ்சா இந்த கொஸ்டின்? ஓகே, பட் பாப்போம் ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம். இல்லை, ஆன்சர் வந்து கூகுளே நாட் ஒன்லி தான் கொடுத்துருக்கான். ட்ரெஷரி இஸ் நாட் கன்சிடர் டு பி ட்ரெஷரி செக்டார். இதில் ஆக்சுவலாக 2 இருக்குது. ஒன்று அக்கார்டிங் டு ஆர்பிஐ, அல்ல அக்கார்டிங் டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ்னு கேட்பாங்க. ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் மைனிங் வந்து செகண்டரி செக்டார், சரியா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இது பிரைமரி செக்டார். அவங்க சிடிஎஸ்ல கேட்கும்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க, சரியா? இது வந்து செகண்டரி செக்டார்னு கொடுத்தாலே இந்த கொஸ்டின் கான்ட்ரவர்சியாக இருக்கும். ஆனால் கொடுக்கல, அதனால தான் ட்ரெஷரி பிரச்சனை வேணான்னு வச்சுட்டாமல் போல இருக்கு. சரியா? இப்போதைக்கு நான் வச்சுக்கோங்க, பார்க்கலாம். Which of the following above can be used as a feedstock for producing sustainable aviation fuel? Can be used as a feedstock. Sustainable aviation fuel. இது எதெல்லாம் சஸ்டைனபிள்? போன வருஷம் பார்த்தோமா, ஒரு சஸ்டைனபிள் எது எதெல்லாம் கேட்டாங்களா, அதே மாதிரி ரிப்பிட்டேஷன் இது. அக்ரிகல்ச்சர் ரெசிடியூ, கிராப் கிரெயின், ஓகே சஸ்டைனபிள் தான். வுட் வேஸ்ட்டு சஸ்டைனபிள் தான். 3 மட்டும் எடுக்க முடியல, அதனால 3யும் சேர்த்து போட்டுக்க வேண்டியதான். வேஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் ஸ்லட்ஜ், அது யூஸ் பண்ணுற ஸ்லட்ஜை இங்கே எடுத்துகிட்டு வந்து கொட்டி ஃபீட் ஸ்டாக்கை யூஸ் பண்ணலாம். வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஸ்லட்ஜ், அது கூட சஸ்டைனபிள் யூஸ் பண்ண முடியுமா? இதுவும் ரிப்பிட்டேஷன், தீம் ரிப்பிட்டேஷன், சஸ்டைனபிள். அங்கே பார்த்தோம்ல UNDFO DYF, அது சஸ்டைனபிள். மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட்னு எடுத்தோம்ல, அந்த மாதிரி. ஃபிசிக்கல் கேபிட்டல் இன் இந்தியா, இதெல்லாம் ஃபிசிக்கல் கேபிட்டல் இன் இந்தியா எக்கனாமி கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஒரு நிமிஷம் 46 போயேன். அந்த கார்ன் கிரெயினும் ஆன்சரை போடணுமா? சஸ்டைனபிள்ல அது வந்து நீ யூஸ் பண்ண மாட்டேன்றதை விட்டுரு. சஸ்டைனபிளா அவ்வளோதான். ஓகே, நீ ஒன்று G1 G2 G3 G4 போயிடாத. சஸ்டைனபிளா இல்லையா, அவ்வளோதான் லிட்டரல் மீனிங். கரெக்ட்லி மேட்ச் கேட்டிருக்காங்க. ஃபார்மர் பிளக், கேபிட்டல் ஒர்க்கிங் கேபிட்டல். கம்ப்யூட்டர் ஃபிக்ஸ்டு கேபிட்டல். யான் வீவிங் வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டல். பெட்ரோல் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல். பெட்ரோல் ஒர்க்கிங் கேபிட்டல் கன்ஃபார்ம். ஓகே, யான் வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டலா இல்லை, இது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல். யான் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் கேபிட்டல். கம்ப்யூட்டர் வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டல் தான், அது வந்து டியூரபிள் தான், நான் டியூரபிள் கிடையாது. ஃபார்ம் பிளக் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் தான். இல்லை, ஃபார்ம் பிளக் வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டல், ஒர்க்கிங் கேபிட்டல் கிடையாது. இது வந்து டியூரபிள்ல, இது மட்டும் தான் நான் டியூரபிள். ஸோ ஒன்லி. ஓகே, கொஸ்டின் ஓகேவா? சரி, எக்கனாமி கிடையாது. With reference to the rule imposed by the Reserve Bank of India while treating the foreign bank. என்னன்னா ரூல் போடுவாங்க, imposed by the Reserve Bank of India while treating the foreign bank. இங்கேயும் ஃபாரின் பேங்க்னு ஒன்று கேட்டிருக்காங்க, ஏதோ பிரச்சனை இருக்கு. ஓகேவா? while treating இதே இந்த கொஸ்டினை வந்து அந்த இ-காமர்ஸ் கூட வச்சுக்கோங்க. இ-காமர்ஸ், there is no minimum capital requirement for wholly owned banking subsidiary in India. மினிமம் கேபிட்டல் இல்லைன்னு சொன்னாலே அது ரெகுலேஷன் கிடையாதுங்க. சரி, இட்ஸ் நாட் அ ரெகுலேஷன். இல்லை வச்சுக்கலாம், 2 நிமிஷம் பார்ப்போம். நான் இது தப்புன்னு தான் எடுப்பேன். சரி, நோ மினிமம் கேபிட்டல் இல்லைனா ரெகுலேஷனே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஃபார் wholly owned banking subsidiary in India, at least 50% of the board of members should be Indian nationals. நான் இதையும் தப்புன்னு தான் எடுப்பேன். ஆர்பிஐ வெப்சைட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் நேஷனல்ஸ் ப்ளஸ் NRIs ப்ளஸ் OCI கார்டு ஹோல்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க.
அதனால தப்புன்னு இப்போதைக்கு சொல்கிறாங்க. இது கொஸ்டின் ஆன்சர் வரட்டும். இது நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். மினிமம் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ரெகுலேஷன் இல்லைன்னு சொன்னாலே அங்கே காமர்ஸ்க்கு தப்புன்னு போட்டோம், இதுவும் தப்புன்னு போடுறோம். இதுக்கு வந்து ஃபார்மேட்டே வேறு மாதிரி இருக்குது. 50% இதுக்கு நான் எங்கே இந்த ரெஃபரன்ஸ் எடுக்குதுன்னு தெரில. இதுவே ரெஃபரன்ஸ் வச்சுக்க வேண்டியது ஒரு எங்கேயா இருக்குது. இதுக்கு நேற்று இது ரெஃபரன்ஸ் சொன்னால ஞாபகம் இருக்கா என்ன ரெஃபரன்ஸ்ன்ட்டு? நேற்று பேசும்போது ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல. சரி, அதே மாதிரி இன்னொரு ரூல்ஸு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ரூல்ஸு. இந்த ரூல் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா, the expenditure that benefits the company directly or its employee will not be considered as a CSR activity. அவங்களோட எம்ப்ளாயியவே அது பெனிஃபிட் பண்ணுதுன்னா அது எப்படி சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி ஆகும்? அந்த ரூல் அது பண்ணலாம். இது ஒரு லிமிட் பண்ணுற மாதிரி தானே. லிமிடேஷன்ஸ் இருக்கா இந்த ரூலு? லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ கன்சிடரிங் தட் ரூல்ஸ் ஆர் மேட் ஃபார் லிமிடேஷன்ஸ். ஸோ இந்த லிமிடேஷன்ஸ் இருக்கான்னு மட்டும் எல்லா ரூல்ஸையும் செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ரூல்ஸ் டஸ் நாட் ஸ்பெசிஃபை a minimum spending of டஸ் நாட் ஸ்பெசிஃபை பண்ணாதான் மினிமம் ஸ்பெண்டிங் ஆஃப் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியோட மினிமம் ஸ்பெண்டிங் வந்து ரூல் ஸ்பெசிஃபை பண்ணாதுன்னா அப்புறம் எப்படி பண்ணாமல் இருக்கும்? மினிமம் ஸ்பெண்டிங்னு ஒன்று இருக்கணும்ல. இல்லைன்னா பண்ணவே மாட்டான். 1%, 1/2%, 3/4% பண்ணுவான். இது கரெக்டாக இந்த ஆன்சரு 50க்கு? எப் ஏன்னா இது போயிட்டே இருக்கு. சரி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வேர் டிஃபால்ட் ஆன் இட்ஸ் டெப்ட் ஹோல்டர் ஆஃப் US ட்ரெஷரி பாண்ட் will not be able to exercise the claim on repayment அப்படின்னு கேட்குறாங்க. இந்த யூஎஸ்ஏ வந்து டிஃபால்ட் ஆயிடுச்சு, டெப்ட் மேலே டிஃபால்ட் ஆயிடுச்சு. இந்த ஹோல்டர்ஸ் ஆஃப் யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட் இருக்கான்ல, அவர் நாட் ஏபிள் டு எக்ஸசைஸ் கிளைம் வாங்கவே முடியாது. ஏன்னா அதான் எல்லாமே ஒரு நம்பிக்கையே முடியல. அதனால தான் என்ன சொல்கிறோம், ஃபியாட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து லீகல் டெண்டர்னு சொல்கிறோம். எல்லாமே நம்பிக்கை மூலியமா. சரி, ஃபியாட்னாலே லிட்டரல் மீனிங் என்ன? ஃபியாட்னால லிட்டரல் மீனிங்ன்றது நம்பிக்கை. சரியா? USA government debt because USA government debt is not backed by the hard asset but it's only faith of the government. ரெண்டுமே கரெக்டா இருக்கு. ஓகே, இது கரெக்டான ஆன்சர். இது பிகாஸும் அசிஸ்ட் ஆகுது. இதுல கேக்குதா? கேக்குது. கரெக்டாக தான் நினைக்கிறேன். சரி, அடுத்தது syndicated lending spread the risk of borrower default across the multiple lenders. Syndicate lending spreads the risk of borrower defaults across the multiple lenders. சிண்டிகேட்டட் லெண்டிங் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுமா ரிஸ்க் வந்து எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணும் ரிஸ்க்கை. சிண்டிகேட்ன்றதே ஒரு நெகட்டிவ் டேர்ம்னு எடுத்துக்கிறேன். நிறைய ஒரு இடத்துல நெகட்டிவ் டேர்ம்னு வச்சுன்னா சிண்டிகேட்டை வந்து நம்ம ரெஃபர் பண்ணோம். சிண்டிகேட் வந்து குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இல்லை. சரி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரிஸ்க் ஆஃப் பாரோவர்ஸை வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்குறாங்க அக்ராஸ் த மல்டிபிள் லெண்டர்ஸ். பிகாஸ் syndicated loan can be fixed or lump sum amount of fund but cannot be a credit line. ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக இருக்குமா, ஆனால் கிரெடிட் லைனாக இருக்காது. பட் cannot be a credit line. எனக்கு புரியல ஏன் எப்படி சொல்ல வராங்கன்ட்டு. புரிஞ்சா உங்களுக்கு இது என்னன்ட்டு? சிண்டிகேட்டட் லெண்டிங்னா என்னன்னா, ஒரு குரூப் ஆஃப் லெண்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போ ஒரு borrower வந்து டிஃபால்ட் ஆனா மல்டிபிள் லெண்டர்ஸ்க்குமே அது வந்து அஃபெக்ட் ஆகும். அததான் சொல்றாங்க, ஸ்ப்ரெட்ஸ் த ரிஸ்க் ஆஃப் borrower default across multiple lenders. அதானே. அடுத்தது, The syndicated loan can be a fixed amount or lump sum of funds but cannot be a credit line. அது நேரோவா இருக்குல்ல, can be a credit line இல்ல. ஓகே அப்படி எடுக்கிறேன். ஆனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு சரியா புரியல தான், அப்படி வச்சுக்கலாம். சரி, ரெஸ்பெக்ட் த டிஜிட்டல் ருபி அஜா த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெஸ்பெக்ட் டு டிஜிட்டல் ருபி. சரி, டிஜிட்டல் கரன்சி நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் இங்கே டிஜிட்டல் ருபிக்கு வந்துட்டாங்க. இட் இஸ் அ சாவரின் கரன்சி issued by a Reserve Bank of India in align with the monetary policy. டிஜிட்டல் ருபி வச்சுக்கலாம். WS as a liability on the RBI balance sheet. liability இருக்கு கன்ஃபார்மா. It is an insured against the inflation by its very design. இன்சூர் பண்ணியிருக்காங்களாம், இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டுன்றாங்க. அப்போது வெரி டிசைன்லேயே இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கலாம், ஒய் நாட்.
இட் இஸ் ஃப்ரீலி கன்வெர்ட்டபிள் அகைன்ஸ்ட் த கமர்ஷியல் பேங்க் மணி அண்ட் கேஷ். ஃப்ரீலி கன்வெர்ட்டபிள். எப்படிடா இன்ஷூர் குடுத்திருப்பாங்க? ஒரு மணின்னா அது வந்து இன்சூரன்ஸா? ஏறும் இறங்கும். கரெக்ட்டுங்க, இன்சூர்டு கரெக்ட்டுங்க. எகெயின்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் அப்படி குடுத்திருப்பாங்க. சூப்பருங்க. இதெல்லாம் மத்ததெல்லாம் நார்மலா தான் இருக்கு. சாவரின் கரன்சி மானிட்டரி பாலிசி அலைன்மெண்ட்ல இருக்கு. இதுல இருந்ததுனால தான் ஆர்பிஐ பேலன்ஸ் ஷீட்லயும் காமிக்குது. ரெண்டுமே காம்ப்ளிமெண்டரி ஸ்டேட்மெண்ட். அதே போல ஃப்ரீலி கன்வெர்ட்டபிளா இருக்கு. கமர்ஷியல் பேங்க் மணி அண்ட் கேஷ் கூட கன்வெர்ட் பண்றாங்க. இது மூணுமே காம்ப்ளிமெண்டரி ஸ்டேட்மெண்ட். இதுதான் இன்சூர்ட் அகைன்ஸ்ட் த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றது தான் பெரிய பிரச்சனை. அது இல்லாம வெரி டிசைன்லயே பெரிய பிரச்சனை, வெரி பிரச்சனை. அவ்வளவுதான். 2023 வந்து நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ், 23ல சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, இங்க டிஜிட்டல் ரூபி. அடுத்து என்ன கேட்க போறாங்க? எனக்கு கேட்க போறாங்க தெரியல, பார்ப்போம். ரூபி ஒண்ணு விட்டுட்டாங்கடா. கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னது கேட்டாங்க? ரூபி ரூபி வந்து டோக்கன்ல, அதனால அது பெருசா கண்டுக்க மாட்டானுங்க. அது அது ஒரு டைம் வந்தது. டோக்கனைசேஷன் அது மேபி கேட்கலாம்னு நினைக்கிறேன் அடுத்தது. Okay. ஓகே கைஸ், விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது எப்படி ஹெல்மெட் பண்ணுறது தெரியல. Kick out this.